पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ஓம் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இதுல சித்தாந்த பட்சம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், 4ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிறது சித்தாந்தம். அதை சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சார். மூடர்களா இருக்கக்கூடிய மனிதர்கள் பரமாத்மாவை பாத்தீங்கன்னா அவ்யக்தம்னு தெரியாம சரீரத்தை எடுத்தவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நல்ல குருநாதர் கிடைக்கல, சாஸ்திரம் கிடைக்கல. இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த சாஸ்திரம் கிடைக்காததுனால சாஸ்திரங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாகவதம் படிக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறாங்கன்னா எல்லாமே என்ன சொல்றாங்க, பகவானுக்கு நாமரூபத்திலேயே நம்ம மனசை பாத்தீங்கன்னா வைக்கிறாங்களோடைய பகவான் சர்வ வியாபகமா இருக்கார், எனக்குள்ள இருக்கார் அப்படின்னு சொல்லாம வெறும் நாமரூபத்திலேயே போயிட்டு இருக்கு எல்லாம். அதனால என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் எல்லாம் நினைக்கிறாங்க பகவானுக்கு சரீரம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, அவஜானந்தி மாமூடாகா அதுல நிறைய கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நிறைய நடக்குது. பரம்பாவத்தை பாத்தீங்கன்னா அவர்கள் அறிவதில்லை. ஈஸ்வரனோட பரமபாவம் அப்படின்னா என்ன அர்த்தம், நிர்குண நிராகாரம், சர்வ வியாபகம், அவ்யக்தம், அவ்யயம், இது மாதிரி பிரம்மத்தோட லட்சணங்கள் என்ன சொல்லியிருக்கோ அந்த பரமபாவத்தை அடைவதில்லை. நான் தான் எல்லா ஜீவராசிகளோட ஈஸ்வரனா இருக்குன்றத பாத்தீங்கன்னா தெரியாம என்னை தேகம் எடுத்தவனா என்னை பாத்தீங்கன்னா உபேக்ஷா பண்றாங்க, அவஜானந்தி அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தேகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கவர் அப்படின்றதுனால அஜானத்தினால என்ன பண்றாங்க, மோகாஷா மோக கருமானக. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பகவான் மட்டும்தான் இருக்கார், இந்த நான் பார்க்கக்கூடிய இந்த ஜெகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நாமரூபம்னு அறியாத காரணத்தினால ரெண்டே வஸ்து தான், ஒன்னு ஆத்மா இருக்கு, இன்னொன்னு அனாத்மா இருக்கு, ஒன்னு நித்தியம் இருக்கு, இன்னொன்னு அனித்தியம் இருக்கு. அந்த ஒரே பகவான் அவர் மட்டும் சத்தியமா இருக்கார், மீதி எல்லாம் பொய்ன்னு தெரியாத காரணத்தினால நிறைய நாமரூபமா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், சத்தியம்னு நினைச்சு ஆசைப்படுகிறார்கள். மோகாஷா, வியர்த்தமான வீணான ஆசைப்படுகிறார்கள். அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த அடையறதுக்காக மோக கருமானக நிறைய கர்மங்களை பண்றாங்க, புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் பண்றாங்க. அதே நேரத்துல மோக ஞானகா, அந்த விஷயத்தை அடையறதுக்காக பெரிய ஞானங்கள், உலகியல் ஞானங்கள் நிறைய அவங்க வச்சிருக்காங்க. இந்த உலகம் ஃபுல்லா அந்த ஆப்ஜெக்ட் ஞானத்திலேயே தான் போயிட்டு இருக்கு, எல்லாமே மாயாமயம். அப்ப அந்த ஞானம் எல்லாமே பாத்தீங்கன்னா பண்பற்று ஜாமுக்கும் பேர் புகழுக்கும் இந்த லோகத்தை அடைகிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடிய, பிரம்மத்தை அடைகிறதுக்கு, சத்தியத்தை அடைகிறதுக்கு உதவாது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பொய்யானது, வியர்த்தமான ஞானம். அதனால மோக ஞானாகா. சரி, இதை வச்சிருக்கவங்க எல்லாம் யாரு இந்த காரியத்துல ஈடுபடுறாங்கன்னா, விவேகம் இல்லாதவர்கள், விச்சேதசக. அவங்க என்ன பண்றாங்க, இந்த உலக மக்கள் தெரியாததுனால ராட்சச பாவத்தையும் ஆசுர பாவத்தையும் பாத்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணவங்களா இருந்துகிட்டு இந்த விதவிதமான தப்பான கர்மங்கள் எல்லாம் ஈடுபட்டு சம்சாரத்திலே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தெய்வாசுர சம்பத் விபாக யோகம்னு 16வது சாப்டர்ல சொல்ல போறோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா அசுர இயல்பு அப்படின்னு பேரு. இந்த உலகத்துல இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் அதுலதான் இருக்காங்க. இதுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஸ்ரத்தை உடையவங்களா இருக்காங்களோ, பகவத் விஷயத்துல பாத்தீங்கன்னா பக்தியும் ஸ்ரத்தையும் இருந்துகிட்டு மோட்ச மார்க்கத்துல பாத்தீங்கன்னா பிரவருத்தியானவங்களா எந்த முமுட்சுக்கள் இருக்காங்களோ, இப்ப நம்மள மாதிரி இருக்கவங்க, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தெய்வீக சம்பத்தை பாத்தீங்கன்னா ஆசிரியம் பண்ணவங்களா, தெய்வீம் சம்பத்தை நம்ம சொல்றோம், தெய்வீக இயல்பு.
நிறைய நல்ல குவாலிட்டிஸ் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவர்கள், சத்துவகுண பிரதானமா இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நேத்து 13வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம், மகாத்மனஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆசிரிதாக பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிமவ்யயம். இதுல ஆச்சரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாத்மனக யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாத்மாவா இருக்காங்களோ, என்ன யாரு மகாத்மா, தெய்வீம் பிரகிருதியை ஆசிரியம் பண்ணவங்கெல்லாம் மகாத்மாக்கள், சாத்விகர்கள், சத்துவகுண பிரதானமா இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஜந்தி அனன்ய மனசக. அனன்ய மனசுல அர்த்தம், வேற எந்த விஷயத்திலையும் புத்தி போகாமல். ஏன் அப்படின்னா, ஒரு குருநாதர்கிட்ட இருந்து இப்ப நீங்க என்ன என்கிட்ட இருந்து பாடம் படிக்கிற மாதிரி மெதுவா 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 படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது, பகவான் தான் நித்திய வஸ்து, இது எல்லாம் மெஜிஷியன் காட்டுற மாயா அப்படின்னு மெதுவா புரிய வருது. புத்திக்கு புரிய 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 ஐயோ இது அனித்தியம், இது அனித்தியம், இது அனித்தியம்னு தோஷம் பார்த்து இதுல எல்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லாம பகவான் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானை வந்து அடையணும், அதுதான் நித்தியம் சத்தியம் அப்படின்னு யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனன்ய மனசோட இருந்துகிட்டு பஜிக்கிறார்களோ, பூஜிக்கிறார்களோ. அனன்ய மனசுல என்ன அர்த்தம், வேற எதையும் சிந்தனை செய்யாம இருந்துகிட்டு எப்படி அறியறாங்க அவங்க, பூதாதிம் அவ்யயம் ஞாத்வா. ஒரு குருநாதர்கிட்ட இருந்து இந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரமா இருக்கார், ஆதி காரணமா இருக்கார். இப்ப நம்ம 4வது ஸ்லோகத்துல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்ன இத ஈஸ்வர தத்துவத்தை நல்ல முறையில் அவர் பகவான் அவ்யயமா இருக்கார், ஸ்கிரீன் மாதிரி இருக்கார், இதெல்லாம் எக்ஸாம்பிளோட நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா சதா அந்த பகவான் இடத்திலேயே என்ன பண்றாங்க, அனன்ய மனசோட பஜந்தி. அவங்க என்ன பண்றாங்க, பஜிக்கிறார்கள், பூஜிக்கிறார்கள். அப்ப வேதாந்தம் கேட்டதுக்கு பிறகு மெதுவா 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 நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்ன வரணும், அந்நிய விஷயத்திலெல்லாம் விட்டுட்டு சதா பகவான் இடத்திலேயே மனசு வரணும். இந்த ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமானது நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, சங்கர பாஷ்யத்துல ஆச்சாரியர் தெய்வீம் பிரகிருதிம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொன்னாரு, நான் ஹைலைட் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். தெய்வீம் பிரகிருதிம் என்ன அர்த்தம், தேவானாம் பிரகிருதி, பிரகிருதிம் தேவதைகளோட பிரகிருதி, தேவதைகளோட இயல்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான கண்டிஷன் நம்ம எல்லாமே அப்ளை பண்ணாம விட்டுறோம். நிறைய பக்தர்கள் இருக்காங்க, பாகவதம் கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா பாகவதம் போயிட்டே இருக்கு. இந்தியா இங்க நம்ம சவுத் இந்தியாவில தான் ரொம்ப கம்மி. நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ல ஒரு ராமாயணம் போயிட்டு இருக்கும். யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்தை சொல்லிட்டு இருப்பார், இல்லைன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகவதம் நடந்துட்டு இருக்கும். எங்களுக்கெல்லாம் யாத்திரை பண்ணும் போது பிக்ஷைக்கு வந்து பாத்தீங்கன்னா கவலையே இருக்காது. எங்கேயாவது பாகவதம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா பாகவதம் நடக்கும், போஜனம் கிடைச்சிடும். எங்கேயாவது ராமாயணம் நடக்கும், போஜனம் கிடைச்சிடும். என்ன கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பஜன்ஸ் எல்லாம் கேட்கணும். எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பக்தியில வந்து பாத்தீங்கன்னா என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு முக்கியமா தெரியணும். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, சம தம தயா ஸ்ரத்தாதி லட்சணம் தெய்வீம் பிரகிருதிம். இதான் தேவதைகளோட இயல்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமம் தமம் தயா, கூட நான் என்ன சேர்த்திருக்கேன், தானத்தையும் சேர்த்திருக்கேன். தமம் தயா தானம், இந்த 3 பிரம்மா உபதேசம் பண்ணது. கூட வந்து பாத்தீங்கன்னா சமத்தை சேர்த்துக்குங்க. சமம்ன்றதுக்கு அர்த்தம் மனோநிகிரகம், தமம்ன்றதுக்கு அர்த்தம் இந்திரிய நிகிரகம், தயா ஜீவராசிகள்ல பூத்தானாம் தயா. நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மைத்திரியம் கருணா முதித்த உபேக்ஷாயாம் யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம். துக்கப்படுறவங்களிடத்துல ஜீவராசிகளிடத்துல தயா, எல்லா ஜீவராசிகளும் துக்கியா இருக்கிறவங்கள்ட்ட தயா கருணா பண்றது. கருணா பண்ணா போதுமா சுவாமி, வராது. எனக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சுதான் கத்துக்கிட்டேன். நான் என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போவேன், கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எங்கேயாவது பாதையில வந்து யாரையாவது பார்ப்பேன். நான் முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா வண்டியை வேகமா விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப வந்ததுக்கு பிறகு எனக்கு உள்ளார என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு கில்ட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். நான் வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கேன்னா, படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன்னா, அப்ப எல்லா ஜீவராசிகளும் ஈஸ்வரன் இருக்காரு அப்படின்ட்டு, ஐயோ அந்த ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா பாவமா இருந்தாங்களே, ஒரு பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமா இருந்தாங்களே, ஐயோ அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையே நம்மளால அப்படின்ட்டு இங்க வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன்.
அப்ப தயா பண்ணும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதை கியூர் பண்றதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது பிரயத்தனம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்ட்டி இருக்காது. நீங்க அச்சுச்சோன்னு உச்சி கொட்டிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, அப்ப அது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார கில்ட்டிய தர்மம் அது கில்ட்டிய உண்டு பண்ணு. அப்ப அதனால எங்கெல்லாம் தயா பண்றோமோ, ஐயோ பாவம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இமீடியட்டா நம்ம என்ன பண்ணோம், அங்க ஏதாவது கொஞ்சமாவது உங்களால முடிஞ்சத ஒரு 4 நல்ல வார்த்தையாவது வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். நான் அதான் பண்றேன். நின்று என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாச்சு, யாரு, எங்க இருந்து வரீங்க, ஏன் இங்க இருக்கீங்க, என்ன பண்ணணும், ஏன் இங்க இருக்கீங்க, பார்த்துருங்க, ஓரமா இருங்க, வெயில்ல உட்காராதீங்க, நிழல்ல உட்காருங்க, ரொம்ப ரோடெல்லாம் பஸ் ஆளாடெல்லாம் போகுது, பார்த்து ஓரமா இருந்துங்க, ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஏதாவது உண்டா என்னால முடிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறது. அப்ப என்ன ஆகும், நான் திரும்ப வரும்போது எனக்கு மனசு நிறைவா இருக்கு. அப்ப என்ன காரணம் கேட்டினா, எங்கெல்லாம் தயா பண்றீங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், தானம் வந்துடணும். அப்ப தமம் தயா தானம், அதுக்கு முன்னாடி ஒரு சமத்தை போட்டுட்டார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஸ்ரத்தாதி லட்சணம் அப்படின்னு ஸ்ரத்தாய போட்டார். இதோடு இருக்கக்கூடிய அந்த இயல்புக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக இயல்புன்னு பேரு. தெய்வீம் பிரகிருதிம் ஆசிரித்ய அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. அவங்க வந்து எப்படி பூஜிக்கிறார்கள், இந்த குவாலிட்டிஸோட இருக்கக்கூடிய தெய்வீக இயல்போட கூடி இருக்கிறவங்க கதம் அப்படின்னு 14வது ஸ்லோகத்துக்கு மேல ஒரு ஆச்சாரியார் ஒரே ஒரு சின்ன வார்த்தை, கதம் எப்படி உபாசிக்கிறார்கள். இப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் படிக்கணும். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமா பகவானை வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கிறது, நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு தெய்வீக சுவாபாவம் நமக்கு எல்லாம் இருக்கு, சாத்விகமா இருக்கும் அப்படின்னும் போது எவ்விதம் பூஜை பண்றாங்க ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். 14வது ஸ்லோகம். சததம் கீர்த்தயந்தோ மாம், சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாஹ, யதந்தஸ்ச திருடவ்ரதாஹ நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா, நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே, நித்யயுக்தா உபாசதே சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாஹ நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. சததம் கீர்த்தயந்தஹ யதந்தஸ்ச திருடவ்ரதாஹ. திருடவ்ரதம் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கணும். ஆச்சாரியர் ஆரம்பிக்கும் போது அது சொல்றார், திருடமான விரதம் உடையவர்களாக. நான் சொல்லுவேன், எந்த காரியம் பண்ணாலும் சீரியஸா பண்ணும். ஏன் அப்படின்னா யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, யோக சூத்திரத்தை சொல்லும் போது மிருது மத்திய தீவிரம் அப்படின்னு சாதனைகள் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா அதோட உபாயத்தை மிருது உபாயம், மத்தியம உபாயம், தீவிர உபாயம் அப்படின்னு 3ஆ பிரிக்குது. அதிமாத்திர உபாயம். அனுஷ்டானம் பண்றதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மிருதுவான அனுஷ்டானம் பண்றது, மத்தியமமா அனுஷ்டானம் பண்றது அதோட வேகம், தீவிரமா அனுஷ்டானம் பண்றது. அப்ப வந்து இப்போ நம்ம வந்து உபாயத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு நல்ல வேதாந்தம்ன்றது இதான் பரம உபாயம். ஞானத்துக்கு வந்து மோட்சத்துக்கு நல்ல உபாயத்தை நம்ம கையில எடுத்திருக்கோம். தீவிர சம்பேகானாம் ஆசன்னக அப்படின்னு 1:19 1:19 1:20 யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லுது. 21 அந்த ஏரியால தான் இருக்கு. தீவிர சம்பேகானாம் ஆசன்னக, உங்களுக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னா 1:21 யோக சூத்திரத்துல இருக்கு. தீவிர சம்பேகானாம் ஆசன்னக, ரொம்ப சீக்கிரம் பலன் ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னா அதுல எப்படி இருக்கணும், தீவிரத்தன்மை இருக்கணும். தீவிரத்தன்மைக்கு அதான் இங்க சொல்றாரு என்னன்னு கேட்டா, திருடவ்ரதாக, திருடமா பிடிச்சுக்கணும். திடமா பிடிச்சுக்கிட்டு, திடம்னா என்ன அர்த்தம், அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒண்ணுத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகணும். இப்ப வந்து கிளாஸ்க்கு வரோம் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் பாருங்க 350 கிளாஸ் ஆச்சு இருந்தாலும் நான் அசைய மாட்டேன் சுவாமின்னு இருக்கோம்ல, இதுதான் திடம். எடுத்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா முடிக்காம நான் என்ன பண்ண மாட்டேன்,
இந்த பக்கம் அந்த பக்கம் கவனம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு விரதம் எடுத்துக்கிறது. விரதமா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்ச கயிறு கட்டுவாங்க. இத்தனை நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பு கயிறுன்னு பேரு. அதுக்கு பேரு என்ன பேரு? காப்பு கயிறுன்னு பேரு. விரதம் காப்பது விரதம் அப்படின்னு இருக்கு. ஔவையார் சொல்லியிருக்காங்க, காப்பது விரதம். எதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்றீங்களோ, நான் இந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இதை செய்வேன் அப்படின்னு ஒரு மஞ்ச கயிறு கட்டிக்கிற மாதிரி நமக்கு மனசுக்குள்ளார ஒரு சங்கல்பம் பண்றோமோ, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா திருடவிரதாகான்னு பேர். அப்ப மோட்சத்துக்குள்ளார நுழைஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயம் பண்ணிக்கணும், நான் மோட்சத்தை அடைகிற வரைக்கும் ஓய மாட்டேன். அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி. செத்தாலும் பரவாயில்ல சுவாமி, அடையணும் சுவாமி, பகவான் அடையணும் சுவாமி அப்படின்னு திருடம் விரதம் எடுத்துக்கணுங்களா? அப்படி எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சததம் கீர்த்தயந்தா. சததம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த ஸ்லோகங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 8:16 வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. 8:16 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், அனன்ய சேதா சததம். 8:14 ஸ்லோகத்துல ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்றார், அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யசஹ தஸ்யாகம் சுலப பார்த்த நித்திய யுக்தஸ்ய யோகினஹ. அந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியர் சததம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமினா தொடர்ந்துன்னு அர்த்தம். சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா சததம் அப்படின்னா தொடர்ந்து. தொடர்ந்துனா என்ன சுவாமி அப்படின்னும் போது ஆச்சாரியர் சொல்றாரு, நைரந்தரியம் உச்சதே சததமிதி நைரந்தரியம் உச்சதே. யோக சூத்திரம் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் அபியாசத்துக்கு லட்சணம் தெரியும். அபியாசம் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா மனோ நிகிரகம் ஈஸியா நடக்கும். அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதா. அபியாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சததம் இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும், நிரந்தரமா இருக்கணும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நைரந்தரியம்னு லட்சணம் சொல்ற. சததம் இஸ் ஈக்குவல் டு நைரந்தரியம். எண்ணெய ஊத்துனா வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஒழுகுமோல தைலதார மாதிரி தொடர்ந்து ஒரு காரியத்தை பண்ணும் போது நீங்க அதுல என்ன ஆயிடுறீங்க, நிபுணத்துவம் வந்துடும் உங்களுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை, அது வந்து திருட்டு காரியமா இருந்தாலும், பிளேடு போடுறதா இருந்தாலும், பாக்கெட் அடிக்கிறதா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரம் இருக்கணும். அப்ப இந்த மோட்ச காரியத்துல எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சததம் அப்படின்னா நிரந்தரமா, ஒரு நாள் கூட விட்டு போக கூடாது. அது மாதிரி வச்சுக்கிட்டு கீர்த்தயந்தோ மாம் கீர்த்தயந்தக, என்னை வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தனை செய்பவர்களாக. கீர்த்தனை என்ன சுவாமி, உட்கார்ந்து பஜன்ஸ் பண்ணலாமா? அது வேற. இப்ப நம்ம பண்ண போறது என்ன பண்ணோம், டெய்லி உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாடம் கேட்கிறோம், இது கீர்த்தனை. பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப திரும்ப, இப்ப நான் ஸ்லோகத்தை முடிச்சுட்டு நான் போயிருவேன். அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, பகவத்கீதை 2 ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதை சாண்ட் பண்றது, அதையே வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு பாக்குறது, இதெல்லாம் கீர்த்தனம்னு பேர். பகவான் எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார் அப்படின்னு நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் இந்த வேதாந்தத்தையும் பகவத்கீதையும் உபனிஷதங்களையும் எடுத்து திரும்ப 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 ஆவர்த்தி பண்றது, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தயந்தக. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யதந்தஸ்ச, முயற்சி பண்றாங்க. யதந்தஸ்ச அப்படின்னா நன்றாக முயற்சி பண்ணுகின்றவர்களாக இருக்கிறார்கள். அப்ப என்ன பண்ணோம், திருடவிரதம் கூட வந்து பாத்தீங்கன்னா நைரந்தரியம் சொல்லக்கூடிய நிரந்தரமா சததம் இருக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தனம் பண்ணணும். என்னென்ன கீர்த்தனம்ன்றதுக்கு அர்த்தம், சதா அந்த பிரம்மத்தை பத்தி ஈஸ்வரனை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு அதையே பேசி தற்சிந்தனம் தற்கதனம் ததன்யோன்ய பிரபோதனம், அதையே சிந்திக்கிறது, அதையே பேசுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு யார் இருக்காங்களோ அவங்க நமஸ்யந்தக ச, மேலும் அவர்கள் என்ன பண்றாங்க, விழுந்து 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 நமஸ்காரம் பண்றது. காயா வாச்சா மனசா. நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நமஸ்காரம் பண்ண முடியலையா, ஒன்றும் இல்லை, மனசுக்குள்ளாரையே வந்து பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சாமி உனக்கு சரணம், உனக்கு சரணாகதி பண்றேன், உனக்கு சரணாகதி பண்றேன், உன் பாதத்திலேயே நான் சரணாகதி பண்றேன், நீ தான் எல்லாம் அப்படின்னு மனசுலயே திரும்ப 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 நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச இடத்துல எல்லாம் விழுந்து 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 நமஸ்காரம் பண்றேன். நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா, என்னிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நமஸ்யந்தஸ்ச, நல்லா நமஸ்காரம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா நித்தியயுக்தா மாம் உபாசத்தே,
நித்திய யுக்தான்றதுக்கு அர்த்தம் சதா என்னோடு கூடினவர்களா இருந்துகிட்டு, நித்திய யுக்தர்களா இருந்துகிட்டு, நித்திய யோகிகளா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, என்னை உபாசிக்கின்றார்கள். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 7, 8, 14 அப்படியே பக்கத்துல போட்டுங்க. அதுலயும் அதே தான். அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்தியசகன் இருக்கு. நித்தியமா என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அபியாசத்துல 2 லட்சணம் இருக்கு. தீர்க்க கால நைரந்தரியம் இருக்கா. அப்ப சததம்ன்றதுக்கு அர்த்தம் நைரந்தரியம்னு அந்த இடத்துல மீனிங் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் நித்தியம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நித்தியச இது தீர்க்க காலத்துவம். நித்தியம்னா என்ன அர்த்தம், தீர்க்க காலம். தீர்க்க காலம்னா என்ன சாமி, ந ஷண்மாசம் சம்பத்சரம் வா. ஆச்சாரியர் பாஷ்யத்துல அங்க போடுற 8:14 போடுறாரு, 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ பலன் இல்லை சாமி. நான் என் சுவாமி ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கேன், 15 நாள் ஆச்சு சுவாமி, ஒண்ணுமே நடக்கல சுவாமி அப்படின்னா. 1 வருஷம் ஆச்சு சுவாமி, ஒண்ணுமே ஆகல. அப்படிலாம் இல்லை. அனாதி காலத்துல இருந்து சேர்த்து வச்சிருக்க அவித்யா, அத டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சும்மா லைட்டா எரேஸ் பட்டன் அழுத்தலாம் முடியாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா அபியாசம் இருக்கணும். நித்திய சக நித்திய யுக்தான் இருக்கு. நித்திய யுக்தஸ்ய யோகினக அங்கேயும் 8:14 வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. நித்திய யுக்தஸ்ய யோகினக. நித்திய யுக்தம்னா என்ன சுவாமி, சமாஹித சித்தம், ஏகாகிர சித்தத்துக்கு பேரு நித்திய யுக்தகான்னு பேரு. சதா வந்து மனசை வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்துல வச்சுக்கிட்டு பகவான் இடத்திலேயே ஒரு நாமத்தை ஓம் 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 ஓம்னு ஏக்க விஷயத்திலேயே சித்தத்தை வச்சுக்கிட்டு, பகவான் இடத்திலேயே சித்தத்தை வச்சுக்கிட்டு, என்னையே நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு, என்னையே கீர்த்தனம் பண்ணிக்கிட்டு திருடவிரதமா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்றார் சததம். சததம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன பண்றார், சர்வதா எல்லா காலத்திலையும். சததம்ன்றதுக்கு அர்த்தம் எல்லா காலத்திலையும் நிரந்தரமா. கூட வந்து என்னது பகவந்தம். பகவந்தம்னா இப்ப எங்க எதை எடுக்கிறோம், பிரம்மஸ்வரூபம். ஆச்சாரிய சொல்றார் பகவானை. பகவானா வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற மாதிரி நான் சொன்னேன்ல, பாகவதம் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமாயணம் போயிட்டு இருக்கு. நார்த் இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சிரிப்பா வரும். ஆஷாராம் பாபுவோட ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருக்கேன். ஆஷாராம் இல்லை, முராரி பாபு. முராரி பாபுவோட ப்ரோக்ராம் எங்களோட கிளாஸ்க்கு பக்கத்துலேயே கைலாஷ் ஆசிரமம் பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரோக்ராம். நாங்கள் டெய்லி கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது ராமரை பற்றி பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருமா, சரி ராமரை பற்றி கேட்போம் அப்படின்னு போய் உட்காருவேன். உட்கார்ந்தா வந்து ராமர் வரவே மாட்டார். ஆரம்பத்துல ராமர்ன்ற சப்தம் வரும், அதுக்கப்புறம் முடியும் போது மங்களாச்சரணத்துல ராம் 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 சொல்லுவாங்க. நடுவுல ராமரே காணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே லௌகிகம்தான், என்டர்டெயின்மெண்ட். இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா ஒரே கொஞ்சம் பஜன்ஸ் எல்லாம் மியூசிக் ட்ரூப் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு பாட்டம் பாடி நம்ம என்ன பண்ணிட்டோம், சினிமா மாதிரி ஆக்கிட்டோம். இப்போ பகவத்கதா வந்து கேட்க 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 உங்களை வந்து உள்ள புஷ்அப் பண்ணி உங்களோட சித்தத்தை அந்த நாசம் பண்ணி பகவான் இடத்துல வந்து உங்களுக்கு காதலை உண்டு பண்ணி அதுல நிக்க வைக்கணும். அதை விட்டுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்டா ஆயிடுச்சு இப்போ. ஆனா ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவந்தம்ன்றதுக்கு அர்த்தம் யாரு, பிரம்மஸ்வரூபம். இப்ப நம்ம 4ல இருந்து 10 வரைக்கும் ஈஸ்வரனை பத்தி என்ன படிச்சோமோ அந்த பிரம்மம், அவ்யக்த மூர்த்தினா அவ்யக்த மூர்த்தியா இருக்கிற அந்த பகவானை, மாம் அப்படிப்பட்ட என்னை பிரம்மஸ்வரூபமா இருக்கிற என்னை கீர்த்தயந்தக யதந்தகச்ச என்னை கீர்த்தனை பண்ணுகிறார்கள். கூடவே வந்து பாத்தீங்கன்னா முயற்சியும் செய்கிறார்கள். 2 நடக்கணும். சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கணும். கீர்த்தனம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல சிரவண மனன நிதித்தியாசனம். கீர்த்தனம்ன்றதுக்கு அர்த்தம் பஜன்ஸ்க்கு போயிடாதீங்க. பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அரியற கீர்த்தனைன்றது வந்து பாத்தீங்கன்னா சிரவணம், பகவானோட இந்த விஷயங்களை தத்துவ விஷயங்களை சிரவணம் பண்றது. சமயம் இருக்கும் போதெல்லாம் நம்மளும் மனநத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏன் இந்த இடத்துல சுவாமி இந்த அர்த்தம் சொன்னார், ஏன் இந்த அர்த்தம் சொன்னார், ஏன் இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு முன்ன பின்னெல்லாம் போய் கிராஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து சிந்தனை பண்றது. அதையே வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார தியானம் பண்றது. அப்ப சிரவண மனன நிதித்தியாசனம் பண்றவர்களா முயற்சிப்பவர்களாக யதந்தஸ்ச முயற்சிக்கிறார்கள். என்ன முயற்சிக்கிறாங்க, எப்படி சுவாமி முயற்சிக்கிறதுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு இந்திரிய உபசம்ஹார.
இந்திரிய உபசம்ஹாரம்னா என்ன சுவாமி? தமம், இந்திரியங்களை நிக்கிரகம் செய்தல். இந்திரியங்களை நிக்கிரகம் செய்தல் போன இதுல ஹைலைட் பண்ணிக்க சொல்லியிருக்கேன்ல. போன பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சம தம தயா ஸ்ரத்தாதி லக்ஷணம் தெய்வீம் பிரகிருதிம் லட்சணம் சொல்லியிருந்த அதே விஷயத்தை இங்க சொல்றாரு. இந்திரிய உபசம்ஹாரம்ன்றதுக்கு அர்த்தம் இந்திரியங்களை ஷட் டவுன் பண்றது, குவைட்டா வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துகிட்டு சிரவணம் பண்றது, ரொம்ப குவைட், இந்திரியங்கள் எல்லாத்தையும் காம் டவுன் பண்றது, அதுக்கு பேர் இந்திரிய உபசம்ஹாரம். கூட என்னது? சம, இந்திரியங்களை நிகிரகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? மனதை சமப்படுத்த வேண்டும். மனதை மனோ நிகிரக, மனதை நிகிரகம் பண்ண வேண்டும், வெளி விஷய சிந்தனையில போகாம. கூட ஆச்சரிய சொல்றார் இந்திரிய உபசம்ஹார சமதமா தயா. அதே போன இதுல சொன்னது அப்படியே சொல்றாரு பாருங்க. சமதம தயா அஹிம்சாதி லட்சணைகி. யோக சூத்திரம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அஹிம்சா சத்தியமஸ்தேயம் பரிகிரகம் வரிசையா வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு இல்ல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யம நியமங்கள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துருங்க. இத சொன்னா வந்துருமா சாமி? சமம் தமம் வந்துச்சா? ஆனா இப்ப இருக்க வேதாந்திகள் எல்லாமே என்ன பண்றோம் அப்படின்னா லட்சணத்தை சொல்லிட்டு படிச்சுட்டு போயிடுறாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தத்துவபோதம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்னோட ஆச்சாரிய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா தத்துவபோதம் எடுக்கும்போது நான் அதான் கேட்கறேன். சமம் அப்படின்னா சமஹக்கஹா மனோ நிகிரஹா. சாமி என்ன பண்ணணும்? நாங்க அடுத்த கேள்வி, நாங்க கேட்கிற கேள்வியே, சாதுக்கள் கேட்கிற கேள்வியே, சமத்தை அடையிறதுக்கு என்ன சுவாமி பண்ணணும்? மனோ நிகிரகம் பண்ணணும் அப்படின்னா எப்படி சுவாமி பண்றது? அது பாடம் போகாது. நீங்க மற்ற இன்ஸ்டிடியூஷன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சமதமம் அப்படின்னு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரே கிளாஸ்ல அதை தாண்டி எங்கேயோ போயிடுவாங்க. எங்களுக்குலாம் வந்து சமத்துக்குலாம் அவ்வளோ டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். மனோ நிகிரகம் பண்றதுக்கு என்ன பண்றது? மனசுனா என்ன? மனசை நிகிரகம் பண்றது எப்படி? எத்தனை உபாயங்கள் இருக்கு? இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரயத்தனம். மனசை அடக்கிட்டோம் அப்படின்னா எல்லாம் அடங்கி போச்சு. இந்திரியத்தை அடக்கிட்டீங்கன்னா எல்லாம் அடங்கி போச்சு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதே இல்லை. ஆனா ஆச்சாரியார் சொல்றார் என்ன பண்றார்? சமம் தமம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சமத்துக்கு என்ன காரியம் பண்ணணும் அப்படின்னா சமம்னா மனோ நிகிரகம். மனோ நிகிரகத்துக்கு என்ன காரியம் அப்படின்னா முதல் 6 சாப்டர்ல சமத்துவம் யோக உச்சியதே. சமம் என்பதுதான் என்னது? சமம், மனதை வந்து பாத்தீங்கன்னா சமப்படுத்துறது தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கர்மயோகம். கர்மயோகம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான சாதனம், வைதிக சாதனம் கர்மயோகம். யோக சாதனம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக சாதனம் பிராணாயாமம். 2 சாதனம் சொல்றோம், வைதிக சாதனம் கர்மயோகம். யோக சாதனத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம், சமத்தை அடைவதற்கு. இந்த பிராணாயாமம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப நம்ம யோக சூத்திரத்துல நேத்துல இருந்து முந்தானத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். 2 நாள் ஆரம்பிச்சு பார்த்துட்டு இருக்கோம். கூடவே இந்த பிராணாயாமம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்தையும் நிகிரகம் பண்ணும். அப்ப இந்திரியத்தையும் மனதையும் நிகிரகம் பண்றதுக்கு, நிரோதம் பண்றதுக்கு ஒரு சாதனம் யோகத்துல இருக்கக்கூடிய சாதனம் பிராணாயாமம். வைதிகத்துல இருக்கிற சாதனம் யோக கர்மயோகம். இந்த 2த்தையும் சமத்துக்கு சாதனமா வச்சு. இதுக்கு அடுத்தது தமத்துக்கு என்ன சுவாமி சாதனம் அப்படின்னு கேட்டா தமத்துக்கு சாதனம் ஒரே ஒரு சாதனம், இந்திரிய நிகிரகம். இது பிராணாயாமம். பிராணாயாமம் பண்ணுனீங்க அப்படின்னா இந்திரியங்களுக்கு போற பெட்ரோல் உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா அதோட இது வந்து வால்வு வந்து உங்க கையில இருக்குன்னு அர்த்தம். நீங்க கரெக்டா வேணுங்கும் போது அதை ஆஃப் பண்ணலாம், கம்மி பண்ணலாம், அதிகப்படுத்தலாம். அந்த வால்வு உங்க கையில இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா பிராணாயாமம் தான் தமத்துக்கு சாதனம். அப்ப பண்ணணுமா பண்ணக்கூடாதா? சமம் வேணும்னா கர்மயோகத்தையும் பிராணாயாமத்தையும் பண்ணணும். தமம் வேணும்னா பிராணாயாமத்தை பண்ணிதான் ஆகணும். இந்த சமதமம் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சுன்னாவே ஏக தத்துவ அபியாசத்துக்கு நான் ஒன்று சொல்லியிருக்கேன். புத்தியை நிகிரகம் பண்றதுக்கு ஏக தத்துவ அபியாசம். ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல 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 சங்கல்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். புத்தியில இருக்கிற சங்கல்பங்கள் நீங்கும். இப்ப தத்துவ விசாரம் எதுக்கா சுவாமி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மித்யாத்துவ நிச்சயத்துக்காக தத்துவ விசாரம். வாசனைகளோட நிகிரகத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா தத்துவ விசாரம். அப்ப வாசனைகளை மித்யாத்துவ நிச்சயம் பண்றதுக்கு தான் நம்ம தத்துவ விசாரம் பண்றோம். இதெல்லாம் பொய், இதெல்லாம் பொய், இதெல்லாம் பொய். நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றேன்ல,
இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வாசனைகளை நிர்மூலம் பண்றதுக்காக தத்துவ விசாரம். அப்ப நம்மள கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்திரிய நிகிரகத்துக்கு பிராணாயாமம், மனோ நிகிரகத்துக்கு பிராணாயாமம், கூட வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம். அப்புறம் புத்தியை கரெக்ட் பண்றதுக்காக ஏக தத்துவ அபியாசம், ஓங்கார சாதனம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தை புத்தியில இருக்கக்கூடிய அஜ்ஞான நிவர்த்திக்காக என்ன பண்றோம்? தத்துவ விசாரம். இது வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து பண்ணணும். யார் சொல்றா? வித்யாரண்ய சுவாமிகள் சொல்றார். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்திகோபனிஷத்துல ராமர் சொல்றார். இதை தனித்தனியா பண்ணக்கூடாது அப்படின்னு யோக வாசிஷ்டத்திலையும் என்ன பண்றார்? வசிஷ்டர் சொல்றார். எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தியாவந்தனத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 23 அங்கங்கள் இருக்கு. 18வது அங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி ஜபம். எத்தனாவது அங்கம்? 18வது அங்கம் காயத்ரி ஜபம். 23 அங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி உபாசனத்துல 23 அங்கங்கள் சொல்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க இப்போ அப்படின்னா வெறும் காயத்ரி மந்திரம் சொல்றோம் சாமி அப்படின்னு சொல்றாங்க. காயத்ரி மந்திரம் தனியா சொல்ல முடியாது. அங்கங்களோடு பூர்வ பாகம் உத்தர பாகத்தோடு சேர்ந்து அங்கங்களோடு சேர்ந்து பண்ணினாதான் பிரயோஜனம் கிடைக்கும். யாரெல்லாம் வெறும் காயத்ரிய பண்றாங்களோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அங்கங்களை விட்டுட்டு காயத்ரிய பண்றவனை வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்கள் சபையிலிருந்து பகிஷ்காரம் செய்வார்கள் அப்படின்னு மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. செய்யட்டும்னே இருக்கு, விதி வாக்கியமா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரம் பலன் கொடுக்கணும்னா ரிஷியாதி நியாசங்கள்ல இருந்து அங்கங்கள் எல்லாத்தையும் முறையா பண்ண வேண்டும். அதே மாதிரி தத்துவ விசாரத்தை மட்டும் தனியாக பண்ணக்கூடாது. தத்துவ விசாரத்தோடு சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்? மனோநாசம் பண்றதுக்கும் வாசனைகளை க்ஷயம் பண்றதுக்கும் சேர்ந்து கூட வந்து தத்துவ விசாரத்தை பண்ணணும். வித்யாரண்ய சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகத்துல இதை வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்றார். மனோநாசம், வாசனாட்சயம், அதுக்கப்புறம் தத்துவ விசாரம். மனோநாசத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளாரே இந்திரிய நிகிரகம் வந்துடும். மனோநாசம் பண்ணப்பட இந்திரிய நிகிரகம். அதுக்கப்புறம் வாசனாட்சயத்துக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏக தத்துவ அபியாசம் இதெல்லாம் பயிற்சிகள்லாம் பண்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 அனுஷ்டானத்தையும் சேர்ந்து பண்ணணும். அதனாலதான் இங்க ஆச்சாரியார் சொல்றார், இந்திரிய உபசம சம தம தயா அஹிம்சாதி. தயாவை வேற வச்சிருக்காரு. உங்க மனச வந்து பாத்தீங்கன்னா பியூரிட்டி பண்றதுல தயா மாதிரி ஒரு அருமையான விஷயம் இல்லவே இல்லை. கர்ண கடூரமா இருக்கக்கூடிய தரையில வந்து பாத்தீங்கன்னா ஞானம் விளையாது சுவாமி. ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்குவப்பட்ட பூமியில தான் விளையும். அன்பே சிவம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அன்பு எங்க இருந்து உண்டாகும்னா தயால இருந்து தான் அன்பு உண்டாகும். அந்த தயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா வச்சிருக்கு. இதை வந்து ஒரு முக்கியமான சாதனையா வச்சுங்க. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மனம் மலர்ந்து போயிடும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய சொல்ற அஹிம்சா. அஹிம்சா எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அஹிம்சையை ஃபாலோ பண்றது. ஆதி லட்சணகி அது கூட வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக சம்பத்துகள், யமம், நியமங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தர்மைகி இத்தனை தர்மங்களோடு என்ன பண்றாங்க? பிரயத்தந்தா முயற்சி செய்கின்றவர்களாக. வெறும் நான் புரிஞ்சுக்கிட்டா போதும்னு இருந்தீங்கன்னா முடியாது சாமி. இதெல்லாம் அப்ளை பண்ணணும் சாமி. சாதன சதுஷ்டயத்தை அப்ளை பண்றது. சிம்பிளா சொன்னீங்கன்னா சாதன சதுஷ்டயத்தோடு கூடி முயற்சி செய்கின்றவர்களாக கூட திருடவிரதாக. திருடவிரதான என்ன சுவாமி? திருடம் ஸ்திரம். திருடம்னா என்ன அர்த்தம்? ஸ்திரம். ஸ்திரமா இருந்துகிட்டு அச்சாஞ்சல்யம் சஞ்சலம் இல்லாமல் ஒரே விஷயத்துல பிடிப்போட இங்க அங்க கவனம் கொடுக்காம அப்படியே போயிட்டே இருக்கணும். எந்த சஞ்சலமும் அடையக்கூடாது. இங்க போலாம் அங்க போலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம். மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். நாங்க வந்து வெளியூர் போறதே இல்லை, போய் ரொம்ப நாள் ஆச்சு. வெளியூர் போறதுதான் பயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம ரொட்டீன் வந்து பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடும். நான் ஒரு 10 ட்ரிப்பு போயிட்டு வந்தேன்னு வச்சுங்களேன். 10 ட்ரிப்பு போயிட்டு வந்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா எறும்பு மாடு மாதிரி ஆயிட வேண்டியதுதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 நாள் டிஸ்டர்ப் ஆனீங்கன்னாவே செட்டில் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகுங்க. எங்கேயா வெளியூர் போயிட்டு வாங்க. வெளியூர் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க டெய்லி ரொட்டீன் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அதை கடைபிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். அப்ப ரெகுலரா நான் வெளியில போறது வர்றது, எல்லா இடத்துக்கும் போறது வர்றது அப்படின்னு ரொட்டீனை பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ரொட்டீன் கிடைக்கவே கிடைக்காது. சததம்ன்றது நடக்காது. சததம்னா என்ன அர்த்தம்? நிரந்தரம், நைரந்தரியம் இருக்குல்ல, அது விட்டு போயிடும் உங்களுக்கு.
நித்தியம் பண்ணணும் அப்படின்னு விதி வச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஊரெல்லாம் போயிட்டு வந்தோம்னா நித்தியம் நடக்காம போயிடும், பிரேக் ஆயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வித காரணத்தை கொண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விடாம பண்ணணும். திரிகால சந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா விடவே கூடாது. நான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல இருக்கும்போது 22 இடம் மாறி இருக்கேன். 22 இடம் யோசிச்சுப்பாரு. எத்தனை வருஷத்துல அப்படின்னா 3.5 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளார 22 இடம். எனக்கு இந்த ஷோல்டர்லாம் இன்னும் கூட பெயின் இருக்கு, அந்த ஒரு வாசனை இருக்கு. இந்த புஸ்தகத்தை தூக்கி 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 வந்து பாத்தீங்கன்னா மேல கீழே ஒவ்வொரு இடத்துக்கும் அலைஞ்சு இடம் கிடைக்காது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா திரிகால சந்தியா பண்ணணும்னு ஒரே காரணம். விட்டு போக கூடாதுன்றதுக்காக அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் சாப்பாடு எவ்வளவு டைம் அப்படின்னா லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 11 மணி 11:30 மணிக்கு இருக்கும் ஆசிரமங்கள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தியா பண்ணுவீங்களா இல்ல வந்து சாப்பாட்டுல உட்காருவீங்களா? சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பூஜை இருக்கும், எல்லா ஆசிரமங்கள்லயும். கேள்வி கேட்கறோம், பூஜைக்கு உட்காருவீங்களா? உங்களோட சந்தியாவை நல்லா எலாபரேட்டா 500 600 1000 ஜபம் பண்ணுவீங்களா? காலையில வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு ஆரத்தி இருக்கும், நீங்க 5 மணிக்கு 6 மணி வரைக்கும் போகும். நான் என்னுடைய சந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா 500 1000 ஜபம் பண்றதா இல்ல சந்தியா அவங்க பூஜையில கலந்துக்கிறதா அப்படின்னு எடுத்தீங்கன்னா பூஜையாவது பண்ணாங்கிட்ட போங்க. நித்திய கர்மம் தான், காயத்ரி தான் ஒரு பிரம்மச்சாரிக்கு முக்கியம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உன்னை மெயின்டைன் பண்றதுன்னா ரொம்ப கஷ்டப்படணும். திருட விரதம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒன்னத்தை நான் இதை பிடிவாதமா பண்ணுவேன் அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவார், நிறைய கஷ்டத்தை கொடுத்து பார்ப்பார். அந்த கஷ்டம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்குறது. நல்ல பலமா என்ன நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு பிடிச்சுக்கிட்டு நிக்கணும். அனுஷ்டானத்திலேயா இருக்கட்டும், காலையில 4 மணிக்கு எந்திரிப்பேன்னா 4 மணிக்கு எந்திரிக்கணும். 4:30 வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானத்துல உட்காரணும், 4:30 உட்காரணும். இதை வந்து பிகினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இதாகணும். ஒரு 10-15 வருஷம் கழிச்சு கொஞ்சம் லிபரல் ஆக்கிக்கலாம். அப்ப உங்களுக்கு சுவாபாவிகமா சாதனை ஆயிடும். ஆனா ஆரம்பத்துல இருக்கிறவங்க நல்லா திருடவிரதமா இருந்து கொண்டு ஆச்சாஞ்சல்யம்னு அர்த்தம். அச்சாஞ்சல்யம்னா சஞ்சலம் இல்லாமல் விரதமானது ஏஷாம் எவர்களிடத்துல இருக்கோ தே அவர்களுக்கு பேரு திருடவிரதாகான்னு பேர். அப்படி இருந்துகிட்டு நமஸ்யந்தக மாம் என்னை, எப்படிப்பட்ட என்னை நமஸ்காரம் பண்றவங்களா எங்க இருக்கார் பகவான் அப்படின்னா ஹிருதயேஷயம், என்னுடைய ஹிருதயத்துல சதா ஸ்புரணமா இருக்கார். எப்படி ஈஸ்வரன் அறியணும்? அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவம் அத்தியாத்மமுச்சியதே. பிரம்மம் எங்க இருக்கு? என்னுடைய ஹிருதயத்துல சதா ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட அந்த பகவானை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்புரிக்கிறார்? ஆத்மானம், என்னுடைய ஆத்மாவா இருக்கார். ஹிருதயேஷயம் ஆத்மானம் மாம், ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய என்னை, ஈஸ்வரனா இருக்கக்கூடிய என்னை அவ்யக்த மூர்த்தியா அகம்னு ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கிற என்னை என்ன பண்றது? நமஸ்காரம். அப்ப எப்படி பகவானை உள்ள நமஸ்காரம் பண்றது? பகவானே ஸ்மரணம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமஸ்காரம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மங்களாச்சரணம் பண்ணும் போதே ஒரு 3 விதமான மங்களாச்சரணம் பண்ணுவோம், சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா முதல்ல நமஸ்கார பூர்வக மங்களாச்சரணம். ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு மங்களாச்சரணம், நான் இவரை கணபதியை நமஸ்காரம் பண்றேன், சரஸ்வதி நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு பண்றது. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதம் பண்றது. பெரியவங்களா இருந்துகிட்டு, ரொம்ப பெரியவங்களா இருந்துகிட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அது ரொம்ப ரேரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தத்துவ ஞானிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெய்லி வந்து படிக்கிறோம் பாத்தீங்களா, பகவத்கீதையோடது டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். என்ன பண்றோம்? நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்விமே லோகாஹ சப்தத்வீபாச்ச மேதினி அப்படின்னு டெய்லி முடிக்கும் போது அந்த மங்களாச்சரணத்தை லாஸ்ட் நம்ம சொல்றோம்ல, இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா வஸ்து நிர்தேசாத்மக மங்களாச்சரணம்னு பேர். வஸ்து நிர்தேசம்னா பகவான் இருக்கார், அவ்வளவுதான். பகவான் இருக்கார், பகவான் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு? ஞானி புருஷர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைக்கிறதே நமஸ்காரம் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. திருவள்ளுவர் எழுதியிருக்காருல்ல, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அவ்வளவுதான். அங்க ஏதாவது நமஸ்காரம் இருக்கா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எப்படி வந்து இந்த மொத்த
அக்ஷரங்களுக்கும் அகாரம் ஆதியா இருக்கோ அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதியா பகவான் இருக்கார். என்னப்பா நமஸ்காரமே பண்ணல, அக்செப்ட் பண்றது என்ன ஆயிடுச்சு, அவர்தான் ஆதி காரணம் நினைக்கிறது இருக்குல்ல, அது நமஸ்காரம். அப்போ யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தம் படிச்சுட்டு விழுந்து நமஸ்காரம் பண்ற இடத்துலலாம் விழுங்க. ஆனா வாஸ்தவ நமஸ்காரம் எங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார பகவான் இருக்கார் அப்படின்னு இந்த ஜீவ புத்திய அவரிடத்துல சரண்டர் பண்றது. நான் அவரா இருக்கேன், அவர்தான் நானா இருக்கார் எனக்குள்ளார அப்படின்னு நீங்க எப்பெல்லாம் ஜீவ புத்திய கீழே தள்ளுறீங்களோ, வித்ரா பண்றீங்களோ, அதெல்லாம் நமஸ்காரம் அப்படின்னு பேர். அதான் இங்க சொல்றார், பகவான் எங்க இருக்கார், பகவான் என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கார். என்னவா இருக்கார், ஆத்மாவா இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய என்னை பக்தியா, பக்தியோடு, பக்தினா என்ன சுவாமி, நித்திய யுக்தா பக்தியா, பக்தியா நித்திய யுக்தா. இந்த வார்த்தையை வாஸ்தவத்துல எழுதிங்க. பக்தி பக்தின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகத்தோடு கூடியிருக்கிற பக்தி தான் பக்தி. யோகம் இல்லாம புளியோதரை வாங்கி சாப்பிட்டு கிரிட்டிசைஸ் பண்றது பத்தி பக்தி இல்லை. இன்னைக்கு சரியா பண்ணல, புளியோதரை சரியா பண்ணல, பொங்கல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெய் போட்டிருக்கலாம், பொங்கல்ல நெய் போடாம விட்டாங்க. நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பிரசாதத்துல. அப்ப பாத்தீங்கன்னா பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு ஒரு விபூதியை பூசிட்டு போனா பக்தி இல்லை. அப்ப என்ன பக்தி அப்படின்னா பக்தியோடு கூட பாத்தீங்கன்னா நித்திய யுக்தாக சந்தக. நித்திய யுக்தர்கள் என்ன அர்த்தம், சதா காலமும் ஏகாகிர சித்தத்தோட இருந்துகிட்டு. ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 8:14 பக்கத்துல போட்டுங்க, அந்த பாஷ்யத்தை எடுத்து பாடுங்க. நித்திய யுக்தாக சமாகித சித்தத்தோட இருந்துகிட்டு. சமாகித சித்தம்னு என்ன அர்த்தம், ஏகாகிர சித்தம். சதா ஏகாகிர சித்தத்தோட இருந்துகிட்டு உபாசத்தே. உபாசத்தேன்னு என்ன அர்த்தம், சேவந்தே, சேவிக்கின்றார்கள். இதாங்க மெத்தட். அப்ப என்ன பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் வந்துருக்கு, தே கேன கேன பிரகாரேன உபாசத்தே இது உச்சதே. சுவாமி ஒரே உபாசனையா சொல்லியிருக்கீங்களே, இத ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கு. எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்க ஆத்மஸ்புரணமா இருக்கிற பகவானை பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்றது, அதெல்லாம் ரொம்ப உச்சம். அப்ப எந்தெந்த மெத்தட்ல கேன தே கேன கேன பிரகாரேன வேதாந்தம் கேட்டவர்கள் எந்த எந்த மெத்தட்ல பிரகாரம் கேன கேன பிரகாரேன உபாசத்தே, எந்தெந்த முறையில் அந்த பகவானை உபாசிக்கிறார்கள், பிரம்மத்தை உபாசிக்கிறார்கள், இது உச்சியதே என்று சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் என்ன என்ன நம்ம ரேஞ்சில் இருக்கோம், நம்ம அதிகாரி என்ன அதிகாரியா இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனை 3 விதமா ஈஸ்வர உபாசனையை பிரிக்கிறோம். 3 விதமான உபாசனைகள். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், தத்துவ விசாரத்தை முடிச்சுட்டு அந்த தத்துவத்தை அடையறதுக்கான என்ன உபாயம் அதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமே ஃபுல்லா உபாயம் தான் வரப்போகுது. இனிமே நம்ம பாத்தீங்கன்னா எங்க தத்துவ விசாரம் பண்ண போறோம்னா 13வது சாப்டர்ல தத்துவ விசாரம் வரப்போகுது. அப்ப அது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பண்ண போறதெல்லாம் இனிமே உபாசனைகளை எப்படி பண்ண வேண்டும், எப்படி ப்ரிப்பரேஷன் நடக்கணும் அப்படின்னா. ஈஸ்வர தத்துவம் இவ்வளவுதான், திரும்ப திரும்ப போட்டு கேட்டுங்க. இனி நம்ம எப்படி உபாசிக்கிறது அப்படின்னா ஆரம்பிக்கிறார். ஞான யஜ்ஞேன சாப்யன்யே, ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே, யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன, ஏகத்வேன ப்ருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம், பகுதா விஸ்வதோ முகம் ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். அன்யே ஒரு முதல் சப்தம் எடுத்துக்கணும். ஞான யஜ்ஞேனச்ச அபி, அன்யேன் இருக்குல்ல, அந்த அந்நியவை எடுத்துக்கணும். அந்யேனா மற்றவர்கள். மற்றவர்கள்னா யார சொல்றீங்க சுவாமி அப்படின்னா இந்த உலகத்துல இருக்காங்கல்ல அவங்களுக்கு அந்நியமா மற்றவர்கள். இப்ப நம்ம எல்லாம்
அப்ப இதர வியாவிருத்தி பண்ணுது. என்னன்னு கேட்டீங்கன்னா மற்றதெல்லாம் விலக்கி கேட்டகரி பண்ண ஆரம்பிக்கிறோம். யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஞானத்துக்குள்ளார வந்திருக்குமோ, பகவத்கீதை கேட்க ஆரம்பிக்கிறோமோ, நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை எப்படி உபாசிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா ஞான யஜ்ஞத்தினால், ஞான யஜ்ஞம்னு என்ன சுவாமி? ஞானமேவ யஜ்ஞம், ஞான யஜ்ஞம், ஞானமே யஜ்ஞம், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இந்த மூணுத்தையே வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்ஞமா பாவிச்சுக்கிட்டு, யஜ்ஞம் அப்படின்னு பாவிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜந்தோ மாம் உபாசத்தை, யஜ்ஞம் பண்றவங்களாக, அந்த ஞான யஜ்ஞத்தினால் யஜ்ஞம் பண்ணுகின்றவர்களாக பூஜிக்கின்றார்கள். மாம் யஜந்தே அப்படின்னு என்ன அர்த்தம்? யஜந்தகனா என்னை பூஜிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். எதுல உபாசிக்கிறாங்க? ஞான யஜ்ஞத்தினால் உபாசிக்கின்றவர்களாக. ஞான யஜ்ஞேன அன்யே மாம் உபாசத்தே யஜந்தே, உபாசிக்கிறார்கள். எப்படி உபாசிக்கிறார்கள்? யஜந்தே, பூஜிக்கிறவர்களாக. ஞான யஜ்ஞம் தான் பூஜை. இப்ப நம்ம உட்கார்ந்து பண்றோம்ல, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றோம். நம்ம இந்த 1.5 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா கீதா யஜ்ஞம் நடந்துகிட்டு இருக்கு, ஞான யஜ்ஞம் நடந்துகிட்டு இருக்கு. டெய்லி ஞான யஜ்ஞத்தை பண்றோம். நம்ம அடிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன மெத்தட் சுவாமி நம்ம எல்லாம் ஞான யஜ்ஞம் பண்றோம்? எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டா, உத்தம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கத்துவேன, உத்தம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கத்துவேன அப்படின்னா என்ன அர்த்தம்? நிதித்தியாசன ரூப தியானம். அந்த ஏக்கத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் போட்டுங்க, நிதித்தியாசன ரூப தியானம். ஒண்ணு என்ன சொன்னீங்க? 7:17. ஆமா, இது 7:17 பக்கத்துல போட்டுங்க, 7:17 போட்டுங்க. 7:17 அந்த ஏக்கத்துவம் இருக்குல்ல, அந்த ஏக்கத்துவத்துக்கு பக்கத்துல வந்து இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் நமக்கு. அந்த 7ல பாத்தீங்கன்னா தெரியும், தேஷாம் ஞானி நித்ய யுக்தஹ ஏக பக்திர் விசிஷ்யதே. ஏக்க பக்தின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஏக்கத்துவம்னு பேர். நான் அவனாவே இருக்கின்றேன், எனக்கு வேறா பிரம்மம் இல்லை. பகவான் என்னவா இருக்கார்? எனக்குள்ளார நானா இருக்கார். நான் தான் பகவான், பகவான் தான் நான். நான் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பரமஹம்சானந்தான் ஒரு ஆள், ஒரு மண்ணாங்கட்டியம் இல்லை, வெறும் ஆபாசம். இந்த தேகம் ஆபாசம், இந்த மனசு புத்தி எல்லாம் ஆபாசம். அப்ப இருக்கிற தத்துவம் எது? நான் நான் நான். பகவான் தான் என்னிடத்தில் இருக்கிறார். அந்த பகவான் தான் எல்லா ஜீவராசிகள்லையும் ஒரே தத்துவமா ஏக்கமே அத்விதீயமா இருக்கார். அவருக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உத்தம கோட்டியான பக்தர்கள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏக்கத்துவத்தினால் பூஜிக்கிறார்கள், ஏக்கத்தன்மையினால் பூஜிக்கிறார்கள். பகவான் ஒருத்தர் தான் இருக்கார், அவருக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை. நானும் அவரும் ஒன்னாத்தான் இருக்கோம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசன ரூப பக்தி. இந்த நிதித்தியாசன ரூப பக்திக்கு பேரு ஏக்கத்துவேன உபாசத்தை, உபாசிக்கிறார்கள் பகவான். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது பிருத்தக்துவேன. பிருத்தக்துவம் அப்படின்னா ஏக்கத்துவத்தை அபியாசம் பண்றதுக்கு எனக்கு வந்து சுவாமி எனக்கு இது வரல சுவாமி, இன்னும் பக்குவம் வரல சுவாமி. அகம் பிரம்மாஸ்மி வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, நான் வந்து ஸ்புரணமா இருக்கேன், அந்த ஸ்புரணம் தான் பகவான், அவரும் நானும் ஒண்ணு அப்படின்னு என்னால வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் பண்ண முடியல சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துருது. 7வது சாப்டர் 8வது சாப்டர்ல என்ன சொல்லியிருக்கோம்? ஹிரண்ய கர்ப்ப உபாசனை. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிருத்தக்துவேன அப்படின்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா சட்டிலா இருக்கிறது எதுவோ உபாசிக்கிறது. பிராண பிரம்மேதி உபாசீத, மனோ பிரம்மேதி உபாசீத, வாக் பிரம்மேதி உபாசீத, நாம பிரம்மேதி உபாசீத. சாந்தோக்கியத்துல நிறைய வரிசையா வந்து பாத்தீங்கன்னா பூமா வித்யால சொல்லப்பட்டிருக்கு. வரிசையா வந்து சொல்லுது ஸ்ரத்தா பிரம்மேதி உபாசீத, விஜயானம் பிரம்மேதி உபாசீத. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்பா மேல ஏறுறதுக்கு. அத்வைதத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ண முடியாம அத்வைதத்துக்கு கீழே எதெல்லாம் இருக்கோ, ஸ்புரணத்துக்கு கீழே என்ன இருக்கு? உணர்வு ஸ்புரணம் நம்ம சொல்றோம், அதான் பிரம்மம் நம்ம சொல்றோம், கான்சியஸ்னஸ். அதுக்கு கீழே என்ன இருக்கு? உயிர் இருக்கு, பிராணன்.
பிராண பிரம்மேதி உபாசித்த, பிராணனை பிரம்மம் என்று உபாசனை செய். அதுக்கப்புறம் மனசு, அதுக்கு கீழே மனசு, மனசை பிரம்மம் என்று உபாசனை செய். அதுக்கு கீழே வாக்கு பிரம்மேதி உபாசித்த, வாக்கை பிரம்மம் என்று உபாசனை செய். அதுக்கு கீழே நாம பிரம்மேதி உபாசித்த, பகவானோட நாமங்களை வந்து பிரம்மம் என்று உபாசனை செய். நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் படிக்கிறோம்ல, அதுல இருக்க நாமங்கள்லாம் பிரம்மம் என்று உபாசனை செய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிருத்தக்துவேன அப்படின்றதுக்கு அர்த்தம் ஹிரண்ய கர்ப்ப உபாசனை அப்படின்னு பேர். தனக்கு வேற, அப்போ முதல் ஸ்டெப்பு நானும் பகவானும் ஒண்ணு, ஏகத்துவம். பிருத்தக்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேற அவர் வேற அப்படின்னு வச்சு அந்த சகுண பிரம்ம உபாசனையை செய்தல். அப்ப சகுண பிரம்ம உபாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிருத்தக்துவேன அப்படின்னு பேர். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது உபாசனை, ஹிரண்ய கர்ப்ப உபாசனைன்னு பேர். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பகுதா விஸ்வதோ முகம், மூணாவது கேட்டகரி. சுவாமி என்னால வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பண்ண முடியல சுவாமி, கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு ஓங்காரத்தை சொல்ல முடியல. ஓங்காரமும் எதுக்குள்ளார வந்துருது, 8வது சாப்டர்ல சொல்லியிருக்கோம். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம. என்ன சொல்லியிருக்கோம்? அதுக்கு பேர், உபாசனைக்கு பேரு பிரதீக உபாசனை. ஓங்காரம்ன்ற பிரதீகத்தை எடுத்துக்கிட்டு உபாசனை பண்ற, அதுதான் பிரம்மம் என்று உபாசனை பண்றது. இது மாதிரி ஓங்காரத்தையோ பிராணனையோ உபாசனை பண்றது பிருத்தக்துவேனன்னு பேரு. சகுண பிரம்மத்தை உபாசிக்கிறது, தனக்கு வேறா பிரம்மத்தை வச்சுக்கிட்டு உபாசிக்கிறது. சாமி எனக்கு அதுவும் சாமர்த்தியம் இல்லை சாமி, என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே நம்ம 11வது சாப்டர்ல விஸ்வரூப தரிசன யோகம் பார்க்க போறோம். இந்த விஸ்வரூப தரிசன யோகத்துல என்ன சொல்லுது அப்படின்னா பகுதா விஸ்வதோ முகம். பகுதா அப்படின்னா அநேக விதங்களாக விஸ்வரூபமா பகவான் தான் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டியோட நிறைய காரியங்கள்ல ஈடுபடுறது. பகவானுக்கு பண்றேன் அப்படின்னு அன்னதானங்கள், வஸ்திர தானங்கள், இந்த சொசைட்டிக்கு என்னெல்லாம் முடியுமோ நம்மளால எல்லா கர்மங்கள்லையும் பகவானுக்கு பண்றேன்னு இறங்கி பண்றேன். பண்ணும் போதெல்லாம் என்ன இருக்கணும்? புண்ணியத்துக்காக இருக்கக்கூடாது, தப்பு ஆயிடும், கெட்டு போயிடும். புண்ணியத்துக்காக பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா நான் பகவானுக்கு பண்றேன். இனி இந்த 3த்தையும் அப்ளை பண்ண போறோம் நம்ம. இனி யாருக்காவது ஒரு பைசாவை எடுத்து கொடுத்தாலும் என்ன பாவம் உள்ள வரணும்? பகவான் விராட் ரூபமா இருக்கிற, விஸ்வரூபமா இருக்கிற பகவானுக்கு கொடுக்கிற நானும் விராட் ரூபத்துல தான் இருக்கேன். நான் ஒரு அம்சம், எனக்கு இன்னொரு அந்நியமா ஒரு அம்சம் இருக்கு. அது குரங்கா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், பட்சிகளா இருக்கட்டும், மனுஷங்களா இருக்கட்டும், நான் வந்து விராட் ரூபமா பகவானுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் பகவானுக்கு அப்படின்னு பண்ணணும். எந்த ரூபமா இருந்தாலும் இந்த மொத்த ஜெகத்தும் விராட் ரூபம். இதுல இருக்க ஒவ்வொன்றும் விராட்டோட அம்சம், பகவானோட ஸ்தூல தேகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தோக்கியத்துல, பிருகதாரண்யத்திலாம் இந்த விராட் உபாசனை ரொம்ப சிரேஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. 5வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு அஜாதசத்ருவா இல்ல அஸ்வபதி ராஜாட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஸ்வானர வித்யான்னு பேர், அதுக்கு பேர் வைஸ்வானர வித்யான்னு பேரு. அஸ்வபதி ராஜாட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 பிராமணர்கள் வராங்க, கேட்டு உபாசனையை வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம் பண்றாங்க. இந்த மொத்த பிரபஞ்சத்தையே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனா பாவிக்கிற, சொர்க்கமே தலை, இந்த பிருத்திவியே பாதங்கள், ஆகாசமே பகவானோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடி, சூரிய சந்திரனே பகவானுக்கு கண்கள், அவருடைய ஜல தத்துவமே, இந்த லோகத்துல இருக்க ஜல தத்துவமே அவரோட மூத்திரஸ்தானம், இங்க இருக்கக்கூடிய வனஸ்பதி எல்லாமே பகவானோட ரோமங்கள், பகவான் உடம்புல இருக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னா ஈஸ்வரனாவே பாவிக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பேருனா விராட் உபாசனை அப்படின்னு பேர். அப்ப வேதாந்தம் கேட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் அடாப்ட் பண்ணணும். மெதுவா வந்து பாத்தீங்கன்னா பாவிக்க ஆரம்பிக்கிறது. இது எல்லாம் விராட்டு, இதெல்லாம் விராட்டு, நான் பண்றதெல்லாம் விராட்டுக்கு பண்றேன், ஈஸ்வரனுக்கு பண்றேன் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறது. இந்த பகுதா விஸ்வத்தோ முகம் பண்ண ஈஸ்வர உபாசனையா நம்ம பண்ண மனசு மெதுவா பகவான் ஒரு பிரசாதம் கொடுப்பார். கண்ணை மூடி உட்கார்றதுக்கான அனுகூலத்தை கொடுப்பார். கண்ணை மூடி உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா பிருத்தக்துவேன, நான் வந்து பாத்தீங்கன்னா பிராணனா, பகவான் பிராணனா இருக்கார், பகவான் மனசா இருக்கார், பகவான் வாக்கா இருக்கார் அப்படின்னு ஹிரண்ய கர்ப்ப உபாசனைகள் சாஸ்திரத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதை எல்லாத்தையும் மெதுவா நிஷ்காமியமா அவைகளை அனுஷ்டானம் பண்ண அதுக்கப்புறம் மனசு நல்லா பூரணமா
சமதமாதிகள் எல்லாம் பூர்ணமாகும் போது சுவாமி சொன்னது வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியும், கிளியரா தெரியும். நான் பிரம்மமா தான் இருக்கேன் அப்படின்னு ஏக்கத்துவ பக்திக்கு வர முடியும். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ஆச்சாரிய சொல்றார், ஞான யஜ்ஞேன. ஞான யஜ்யம்னா என்னது? ஞானம் ஏவ யஜ்ஞம். ஞானம்னு என்ன சுவாமி? பகவத் விஷயம் ஞானம். பகவான பத்தின விஷயம் இருக்கே எது முக்கியமா, திரும்ப திரும்ப நீங்க 10 முறையாவது போட்டு கேட்டுக்கணும். 4வது ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் இருக்கிற பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கம்பீரம். ஈஸ்வரனோட தத்துவம் ராஜவித்யான்றது 4 to 10 இருக்கிறது தான் வாஸ்தவத்துல ராஜவித்யா. திரும்ப 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 ஒரு 10 கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 கிளாஸ் என்ன பண்ணணும்? திரும்ப 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 கேட்டுக்கணும். அப்ப அந்த பகவத் விஷயம், பகவானோட விஷயம் எதுவோ அதுதான் ஞானம், அதுதான் யஜ்ஞம். அதையே வந்து பாத்தீங்கன்னா தேன ஞான யஜ்ஞேன, திரும்ப திரும்ப கேட்கறது, திரும்ப திரும்ப விசாரம் பண்றது, பகவானை பத்தி நல்ல மனசுக்குள்ளார கொண்டு வர்றது, சிரவணம் மனனம், நல்ல சிரவணம் மனனம் பண்ணிட்டு அதுதான் யஜ்யமா வச்சுக்கிறது. யஜந்தகா, யஜந்தகன்னு அர்த்தம் பூஜயந்தகா, பூஜா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒருத்தருக்கு கிளாஸுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு நாராயணன், ஒருத்தர் ஃப்ரெண்டு இல்லை, ஒரு பக்தர். அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாமி ஏதோ பாடம் படிச்சு கொடுக்குறீங்களாமே, ஏதோ ஆரம்பிச்சிருக்கீங்களா, இது ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்களாமே. ஆமாஞ்சி, ரொம்ப நாளாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட இருக்க கொஞ்சம் புத்தி வந்திருக்கு, அதனால நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், பேர் வேறு நாராயணன், எனக்கு நாராயணன் சொன்னாவே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி அப்படின்னு, சரி பொழைச்சி போகட்டும், கொஞ்சமாவது புத்தி வந்திருக்கே, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சான்ஸ் கொடுத்தேன். உள்ள கிளாஸ்க்கு வந்து உட்கார்றாரு. முண்டக்க உபனிஷத்து போயிட்டு இருக்கு, முண்டக்கமா பிரச்சனமா போயிட்டு இருக்கு, முண்டக்கம் போயிட்டு இருக்கு. பாடம் கேட்கறது எப்படி தெரியுங்களா கேட்கிறாரு? காட்டுல படுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்கிற நிலைமை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, பெட்ல படுத்துக்கிட்டு, அது வீடியோல வேற வருது. ஒரு 10 பேர், அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவ்வளவு பேர்லாம் இல்லை, அப்போ ஆரம்பிச்ச புதுசு. ஒரு 10 பேர் பாடம் படிச்சுட்டு இருக்காங்க சீரியஸா உட்காந்து. இப்ப நீங்க எல்லாம் உட்காந்து பாடம் படிக்கிறீங்க இல்ல, கரெக்டா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல வித்யாக்கு. அவர் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, பாடம் படுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது. என்ன ஒரு மோசம் பாருங்க. ஆன்லைன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணுது. நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, சுவாமி இந்த யூடியூப் மட்டும் இல்லை அப்படின்னா நாங்க எப்படி சுவாமி கரை சேர முடியும்? இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறது இவ்வளோ அற்புதமா இருக்கு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நீங்க படுத்துக்கிட்டு எங்கேயாவது பாடம் கேட்பீங்களா? இவ்வளவு சாபம் உண்டாயிரும்ல. பகவான் என்ன ஒரு இது பண்றோம், ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா பூஜையா பண்ண. எஜ பூஜாயாம் தாத்து வந்து பாத்தீங்கன்னா பூஜை மாதிரி, யஜ்யம்ன்றதுக்கு அர்த்தம் பூஜா. நீங்க பூஜையை படுத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா ஈஸ்வரன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாரா? அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சொல்றேன் பாருங்க. லகு சித்தாந்த கௌமுதி ஆரம்பிச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் பிரகரணம், அதோட நிப்பாட்டேன், பாடத்தை நிப்பாட்டேன். என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடம் நான் ரொம்ப சீரியஸா லகு சித்தாந்த கௌமுதி முதல்ல இருந்தே ஒவ்வொரு சப்தமும் வந்து பாத்தீங்கன்னா விருத்தியும் டிப்பணியும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரகரணம் ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இவர் என்ன பண்றாரு, பையனை வந்து பாத்தீங்கன்னா பேர குழந்தை பக்கத்துல மடியில வச்சு விளையாண்டுக்கிட்டு ஒரு காஃபி எடுத்து குடிச்சுக்கிட்டு சொல்லுங்க சாமின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. வீடியோல போயிட்டு இருக்குதெல்லாம். என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. என்ன மரியாதை நம்ம கொடுக்கறோம்ல, வித்யாக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. சுவாசம் எல்லாம் தெரிஞ்சுங்க, பகவானோட வாயிலிருந்து வந்தது இந்த பகவத்கீதை. அதே மாதிரி இந்த மொத்த வேதங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாசம், பகவானோட சுவாசம். அப்ப இதை அணுகும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா பக்தியோட தான் இதை அணுகணும். அப்புறம் திரும்ப இந்த சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப பூஜான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஞான யஜ்ஞத்தை வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்றோம், மனனம் பண்றோம் அப்படின்னா நல்ல ஸ்ரத்தா பக்தியோட. இது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, ராஜவித்யா, ராஜகுஹ்யம். இது இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே உயர்ந்த வித்யா, இது மோட்சத்தை கொடுக்குறது. அதை போய் அலட்சியப்படுத்திட்டா என்ன ஆயிடும், தப்பாயிடும். இது மாதிரிலாம் ஆட்கள் இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா பக்தி ஸ்ரத்தையோடு யஜந்தக பூஜையந்தக, பூஜையை படுத்துட்டு பண்ணலாமா? பூஜை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா காஃபியை குடிச்சுக்கிட்டு பூஜை பண்ணலாமா? சிரவணம் தானே. சொல்லுங்க சாமி, நான் காஃபி குடிச்சுக்கிட்டே பண்ணலாமா? யார்ட்டையோ பேர குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சுட்டு மடியில அவனோட கேம் பண்ணிக்கிட்டே இந்த பாடத்தை கேட்கலாமா? தப்பு, மகா தப்பு, மகா பாத்தகம். நான் புக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்கு போட்டிருக்கேன், பெரிய பெரிய புக்கா போட்டிருக்கேன், 6 புக்கு. என்கிட்ட கேட்டாங்க, சுவாமி இந்த புக்கை சின்ன சைஸா போட்டா
நல்லா இருக்கும்ல சாமி, போற வர வழியெல்லாம் படிக்கலாம், இல்லை பஸ்ல போகும்போது படிக்கலாம், எல்லா இடத்தையும் நான் சொன்னேன். அது மாதிரி படிக்கக்கூடாதுன்றதுக்காகவே நான் புக்கை பெருசா போடுறேன். நல்லா ஹார்ட் போர்டு பைண்டிங் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மடக்க முடியாது, புக்கை வந்து மடக்கி படிக்க முடியாது. ஒழுங்கா ஒரு வியாசபீட்டத்துல வச்சு ஒரு நல்ல டேபிள்ல வச்சு மரியாதையா படிக்கிறேன். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மடக்கிட்டு பாத்தீங்கன்னா உபனிஷத்து புக்கு அப்படின்னு மடங்கி கிடக்கும். அப்படியே தப்பாச்சு தலையில வச்சு. நீங்க திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா தேவாரம் திருவாச்சகத்தை வச்சுக்கிட்டு அடியார்கள் வருவாங்க. பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாத்தியங்கள்லாம் எசிச்சுக்கிட்டு தேவாரம் திருவாச்சகத்தை பாடிக்கிட்டு தேவாரத்தின் திருவாச்சகத்தையும் நல்ல பட்டு துணியில சுத்தி தலையில வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரி பிரதட்சணம் பண்ணுவாங்க. ஐயோ, அடியார்களை பார்க்கும்போது என் காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணும் போல தோணும். அது மாதிரி பவித்திரம் அது. ரிஷிகேஷ்ல எல்லாம் எங்க ஆச்சாரிய சுவாமி சொல்லுவாரு, கைலாஷ் ஆசிரமத்துல பாடம் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நாங்களே அப்படிதான் ஆரம்பத்துல பண்ணியிருக்கேன். புக்கை வந்து நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல கிளாத் வச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ் மாதிரி அதை வந்து மூடி வச்சுதான் கொண்டு போவோம். பழைய புக்கெல்லாம் என்னோடது அப்படிதான் இருக்கு. உபனிஷத்து புக்கு ஒவ்வொன்றத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்கிங் பண்ணி மரியாதையா வந்து பாத்தீங்கன்னா தலையில வச்சுதான் பாடம் படிப்பாங்களா, கொண்டு போவாங்க. ஏன்? மோட்ச கிரந்தம். அப்ப அந்த ஸ்ரத்தா, அந்த பக்தி இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ரத்த பக்தியோட பூஜையந்தகன்னு வச்சிருக்கு. பூஜை எப்படி பண்றோம்? ஏனதானு பூஜை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பூஜையெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, பார்த்து பார்த்து வாங்கணும். நேற்று வந்து பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி சதானந்த சுவாமி வந்தார். வந்தானே சாமி, அவன் தோட்டத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பூவை கொண்டு வர, அவன் தோட்டத்துல இருந்து கொண்டு வரட்டும், எங்க இருந்து வேணா கொண்டு வரட்டும். பூஜைக்கு அப்படின்னா என்ன பண்ண, சுவாமிக்கு பூஜைக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், பார்த்து 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 வாங்கணும். அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு ஸ்ரத்தை முடியுமோ அவ்வளவு ஸ்ரத்தைய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டென்ஷனோட இது மோட்ச வித்யா அப்படின்னு பூஜையா பண்றது. இந்த விதமா பூஜை எந்தக மாம் ஈஸ்வரம். யார பூஜிக்கிறாங்க? என்னை, ஈஸ்வரனை. ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? ஞான யஜ்ஞத்தினால் அவர் தான் உள்ள ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு பூஜிக்கிறது. அபி, மேலும் அபி அந்யே, அந்யாம் மற்றவர்கள், உபாசனம் பரித்யஜ்ய, அந்யாம் உபாசனம் பரித்யஜ்ய உபாசதே. இவங்க யார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற யஜ்ஞ யாகாதிகள்லாம் விட்டாச்சு. மற்ற சண்டிகோமம் போகலாமா சாமி? ஒரு இது இருக்கு, நல்லா ஜெயமாகும், எடுத்த காரியெல்லாம். சண்டிகோமம் மண்ணாங்கட்டியா? ஒன்றும் வேணாம். நிறைய காலம் சண்டிகோமத்தையும் நிறைய ருத்ராபிஷேகங்களையும் பண்ணதுனால தான் பகவான் எனக்கு வேதாந்தம் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எல்லா உபாசனைகளும் அந்யாம் உபாசனாம் பரித்யஜ்ய, மற்ற எல்லா உபாசனைகளையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, இந்த ஞான யஜ்ஞத்திலேயே சிரவண மனன நிதித்தியாசனத்திலேயே இருக்காங்க. தத்துச்ச ஞானம். அந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா 3 வெரைட்டியா பிரிக்கிறோம் அந்த ஞானத்தை, ஞான யஜ்ஞத்தை. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏகத்துவேன. ஏகத்துவனா என்ன சுவாமி? ஏக்கம் ஏவ பரம் பிரம்ம. ஏக்கம்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு பரபிரம்மம் மட்டும் தான் இருக்கிறது, ஒரே பிரம்மம் தான். ஸ்கிரீன் இது எல்லாம், இந்த உலகம் ஃபுல்லா காட்சிகள், அந்த காட்சிகள் எல்லாம் அந்த ஸ்கிரீனுக்கு மேலதான் இருக்கு. ஏக்கமேவ அத்விதீயம் சதேவ சோமி இதமக்ராசித். ஏக்கமேவ அத்விதீயம். இந்த கிரியேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒண்ணுதான் இருக்கு, சத்து மட்டும் தான் இருந்துச்சு. இந்த கிரியேஷன் ஆனதுக்கு பிறகும் சத்து மட்டும் தான் இருக்கு. இந்த கிரியேஷன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் இம்போஸ், வெறும் ஆபாசம் தெரியுது. இந்த கிரியேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் சத்து மட்டும் தான் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது 3 காலத்திலும் சத்தா இருக்கு. அந்த சத்து எது? அகமேவ, நான் தான். தூங்கறதுக்கு வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியும் நான் தான் இருந்தேன், இப்பவும் நான் தான் இருக்கேன், இனி ராத்திரியில தூங்க போனதுக்கு பிறகு நான் மட்டும் தான் இருப்பேன். அப்ப நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா தோன்றுகிறது. அப்ப எது சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் சத்தியம். நான் எங்க இருக்கு? எல்லா ஜீவராசிகள்லயும் நான் தானே சொல்றோம். அப்ப எல்லா ஜீவராசிகளும் இருக்கிற நான் வேற வேறையா அப்படின்னா, தேகம் வேற வேற. ஏன்னா ஒவ்வொரு லட்சணம் வேறையா இருக்கு. நான் கொண்டை வச்சிருக்கேன், தாடி வச்சிருக்கேன், நான் வேற, நீங்க வேற சொல்லலாம். ஆனா நான் சொல்லும் போது ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? எல்லா ஜீவராசியும் நான் 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 தானே சொல்லுது. அப்ப அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் இல்ல. அப்ப நான் ஒரே ஒரு நான், அந்த நான் தான் பரபிரம்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கம் ஏவ பரபிரம்மம். இது ஒரே ஒரு பரபிரம்மன் தான் அப்படின்னு பரமார்த்த தரிசனேன. பரமார்த்த தரிசனம்னு அர்த்தம்
வாஸ்தவமா இருக்கிறத பாக்குறதுனால. அப்ப நம்ம இப்ப பாக்குறதெல்லாம் வாஸ்தவம் இல்ல, பொய்ய பாக்குறோம். வியாபகாரிக்கத்துல நீங்க வேற நான் வேற, ஆச்சாரியர்னா நீங்க எல்லாம் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இதெல்லாம் வியாபகாரிக்கம். ஆனா பாரமார்த்திகம் என்ன அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற நானும் உங்கள்கிட்ட இருக்கிற நானும் ஒரே நான் தான். நம்ம எல்லாம் கல்பித்தம், இந்த தேகாதிகள்லாம் கல்பித்தம். ஆனா நமக்குள்ள இருக்க நான், அந்த நானுக்கு மேலதான் எல்லாம் கல்பித்தம், ஒரே நான் தான் அப்படின்னு நானை பார்த்தா பரமார்த்தம் வாஸ்தவம், தேகத்தை பார்த்தீங்கன்னா வியாபகாரிக்கம். அப்ப பாரமார்த்திக தரிசனம்னு சொல்லக்கூடிய வாஸ்தவமான தரிசனத்தை வச்சுக்கிட்டு யஜந்தகா உபாசத்தே, யஜந்தக உபாசகனா இந்த யஜ்யம் பண்றது மூலமா உபாசிக்கிறார்கள். நிதித்தியாசன ரூப பூஜனம் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியர் சொல்றாரு, இது மேல எழுதிக்கங்க, இது வந்து நிதித்தியாசன ரூபமான பூஜை. சுவாமி இதை எங்க இருந்து சுவாமி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசன ரூப பூஜைன்னு எங்க இருந்து எடுக்கிறீங்க நீங்க? யாராவது கேள்வி கேட்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், 7:17 அங்கேயே வந்துருங்க. 7:17 வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஷ்யத்தை யாராவது படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 7:17 பாஷ்யம் படிச்சீங்கன்னா இந்த நிதித்தியாசன ரூபம் தியானம்ன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். யாராவது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க இது பண்ணிக்கலாம். 7:18 எடுங்க. 7:18 ரெண்டாவது லாஸ்ட் பேராகிராஃப். 7:18 லாஸ்ட் பேராகிராஃப்னு சங்கர பாஷ்யத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஞானி வந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானி தூ ஆத்மாயேவ, ஞானி எப்படி பாவிக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாஸ்திர ஞானம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். சாஸ்திர ஞானம் வந்ததுக்கு பிறகு மனனத்தையும் நீங்க நல்லா பண்றீங்கன்னு வச்சுங்க. இப்ப என்ன மாதிரி உட்காந்து நல்லா கம்பேர் ஸ்டடிஸ் நல்லா பண்ணி மனனத்தையும் நல்லா பண்றீங்க அப்படின்னா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் போகணும். இல்ல சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனம் போகும்போது ஆச்சாரியர் சொல்றாரு, ஞானி தூ ஆத்மா ஏவன அந்யோ மத்தகைதி மம மதம் நிச்சய, நானும் ஞானியும் ஒண்ணுதான் அப்படின்னு என்னுடைய எண்ணம் அப்படின்னு அபிப்பிராயம் சொல்லிட்டு ஆச்சாரியர் சொல்றார், ஆஸ்திதா ஆரோடும் பிரவர்த்தக. அந்த ஞானி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆத்ம ஞானத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காக முயற்சி பண்றவன். ஆரோடும் பிரவர்த்தக, அந்த நிதித்தியாசனத்துல ஈடுபட்டவனாக. ச ஞானி ஹி யஸ்மாத் அகங்கேவ பகவான் வாசுதேவக, அவன் எப்படி பாவிக்கிறான் நிதித்தியாசனத்துல, நான் தான் பகவான் வாசுதேவனாக இருக்கின்றேன். நிதித்தியாசனத்துல என்ன பாவம்? சாஸ்திரம் குப்பை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு சதா வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த பகவானாகவே வாசுதேவனாகவே இருக்கின்றேன். அகம் அஸ்மி அந்யக அஸ்மி ந அந்யக அஸ்மி, நான் அவனுக்கு வேறானவன் இல்லை. அகம் வாசுதேவ ஏவ, பகவான் வாசுதேவ ஏவ, நான் பகவான் வாசுதேவனாதான் இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்நியமா இல்லை அப்படின்னு. இதியேவம் யுக்தாத்மா, இந்த விதமா அந்த பகவானோட கூடி இருந்துகிட்டு, சமாஹித சித்தகசன் ஏகாகிர சித்தத்தோட இருந்து கொண்டு, ஏவம் பரம்பிரம்ம கந்தவ்யம், அவன் அவ்வாறு இருந்து கொண்டு மெதுவா நிதித்தியாசனம் பண்ணி 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 என்ன ஆகிறான், என்னையே அவன் வந்து பாத்தீங்கன்னா அடைய வேண்டியதா அடைகின்றான். அனுத்தமாம் கதிம் கந்தும் பிரவருத்தக இத்தியர்த்தக, அந்த அனுத்தமனம் ஒப்பில்லாத அந்த பிரம்மஸ்திதியை அடையறதுக்காக அவன் பிரவருத்தியாயிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், 7:18 லாஸ்ட் பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா இங்க கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா இந்த நிதித்தியாசன பக்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்ப நிதித்தியாசன பக்தியை தான் இங்க சொல்லி முடிச்சாச்சு. சரி, நிதித்தியாசன பக்தி நமக்கு இல்லை, இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. சிரவணம் முடியணும், மனனம் முடியணும், அதுக்கப்புறம் தான் நிதித்தியாசனம். இதுக்கு அடுத்தது 2வது என்ன சுவாமி, நம்ம கேட்டகரிக்கு வந்துருங்க. சாமி என்னால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சிரவணம் மனனம் பரிபூர்ணம் ஆகலை, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னும் போது, கேச்சித்துச்ச இன்னும் கொஞ்சம் பேரு குருநாதரோட ஆக்ஞை மூலமா பிருத்தக்துவேன, பிருத்தக்துவனம் என்ன அர்த்தம் ஆச்சரிய சொல்றார், ஆதித்ய சந்திராதி பேதேன சயேவ பகவான் விஷ்ணு ஆதித்யாதி ரூபேன அவஸ்தித இதி உபாசதே. விஷ்ணு சகஸ்ரநாமம் போயிட்டே இருக்கு. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இப்ப வரப்போகுது, இதெல்லாம் வரப்போகுது. இப்ப உங்களுக்கு இதெல்லாம் தான் நான் சொல்ல போறேன். இந்த இனிமே பாடம் வந்து அதை இந்த பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சொல்லிட்டே இருக்கிறேன், சூரியனா இருக்கார், மரீச்சிகி சூரியனோட கதிர்களா இருக்கார். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல நான் சொல்லக்கூடிய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருத்தக்துவேன அப்படின்னு பாக்குறது. பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனா இருக்கார், சந்திரனா இருக்கார், நட்சத்திரமா இருக்கார்,
அவர்தான் இந்த பூமியா இருக்கார், அவர்தான் ஆகாசமா இருக்கார் அப்படின்னு எதையெல்லாம் உபாசிக்கிறோமோ அந்த உபாசனைக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனை அப்படின்னு பேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா வாக்கு நாம பிரம்மேதி உபாசித்த, நாமங்களை பிரம்மம் என்று உபாசித்தல், அப்புறம் வாகிந்திரியத்தை பிரம்மம் என்று உபாசித்தல், அதுக்கப்புறம் வாக்கு ஒடுங்குச்சு அப்படின்னா மனதை பிரம்மம் என்று உபாசித்தல், மனசு ஒடுங்குச்சுன்னா பிராண பிரம்மேதி உபாசித்தல். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான உபாசனைகள் எல்லாத்தையும் இதுக்குள்ளார அடைக்கிடலாம், இந்த 4க்குள்ளார அடைக்கிடலாம். நாமங்களை உபாசிக்கிறது, நாமங்கள் ஒடுங்குச்சுன்னா என்னாகும், வாக்குல போய் ஒடுங்கிறோம். வாக்கை உபாசிக்கிறது பிரம்மம்னு. வாக்கு ஒடுங்குச்சுன்னா மனசாயிடும், மனசை பிரம்மம் என்று உபாசிக்கணும். மனசு ஒடுங்குச்சு அப்படின்னா வெறும் பிராணன் மட்டும் இருக்கும், பிராணனை பிரம்மம் என்று உபாசிக்கணும். அதோட ஹிரண்ய கர்ப்ப உபாசனை கம்ப்ளீட் ஆகும். இவ்வளவுதான். அப்போ ஆதித்ய சந்திராதி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனையில் அநேக வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆதித்யனை பிரம்மம் என்று உபாசிக்கிறது, அதுக்கப்புறம் சந்திரனை பிரம்மம் என்று உபாசிக்கிறது. இது மாதிரி சாயேவ பகவான் விஷ்ணுகு, அந்த ஆதித்யனே பிரம்மமா இருக்கான். டெய்லி நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்களா, சந்தியாவந்தனம் யாரெல்லாம் பண்றீங்களோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாசனையே நித்தியம் அர்க்கியம் கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்றீங்க, நல்லா வந்து ஒரு பிரதட்சணம் வந்து நம்மளை சுத்திக்கிட்டு நெஞ்சில கைய வச்சு அசோ ஆதித்யோ பிரம்ம பிரம்மைவாகமஸ்மி சொல்றோமா, நான் அந்த ஆதித்யன் பிரம்மமா இருக்கின்றான், அந்த ஆதித்ய பிரம்மமா நான் இருக்கின்றேன் அப்படின்னு உபாசிக்கிறது. அகங்கிரக உபாசனைன்னு பேரு அது. அப்ப ஆதித்யனை உபாசிக்கிறது தான் காயத்ரி உபாசனமே. இது மாதிரி அநேக விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் சொல்லப்படுது. அந்த ஆதித்யனை உபாசிக்கும் போது எப்படி பண்ணணும், ஆதித்யன் அவன் தான் அந்த விஷ்ணுவா தான் இருக்கான் ஆதித்யன் அப்படின்னு பண்றது பாருங்க. சாயேவ பகவான் விஷ்ணுகு, அந்த பகவான் விஷ்ணுவே ஆதித்யாதி ரூபேன் அவஸ்தித, அந்த ஆதித்யன் ரூபத்துல வந்து பகவான் விஷ்ணு தான் இருக்கார் அப்படின்னு என்ன பண்றது அப்படின்னா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, இந்த மொத்த ஜெகத்தும் விஷ்ணுமயமா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாமரூபத்தை விட முடியல என்னால. அப்ப நாமரூபத்தை விட முடியல அப்படின்னும் போது ஏதாவது ஒரு உபாதியை எடுத்துக்கிறது. அது ஆதித்யனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம், உங்களுக்கு இஷ்டம். அபிமத தியானாத்வான்னு யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. உங்களுக்கு மனசுக்கு எது வந்து பாத்தீங்கன்னா எந்த உபாதி ரொம்ப ஸ்லாக்கியமா இருக்கோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரமா வச்சுக்கலாம், பிராணனா வச்சுக்கலாம், இல்ல மனசா வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு உபாதியை எடுத்துக்கிட்டு ஒரு பிரதீகத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றது, உபாசிக்கிறது. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா உபாசிக்கிறதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்ப உபாசனைன்னு போட்டு. இதுக்கு அடுத்தது சாமி அடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேச்சித்து. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா பகுதா அவஸ்திதக, பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாமா இருக்கார், விராட்டா இருக்கார். சயேவ பகவான் சர்வத்தோமுகோ, அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற விஸ்வத்தோமுகோ விஸ்வரூப இதி, அவர்தான் இந்த மொத்த ஜெகத்தா இருக்கார். இந்த ஜெகத்தே வந்து பகவான் தான். இங்க இருக்கக்கூடிய எல்லாம் பகவானோட ஸ்தூல தேகம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்வரூபம் அப்படின்னு 11வது சாப்டர்ல நம்ம இன்னும் வரல, 11வது சாப்டர்ல பார்க்க போறோம். அந்த விஸ்வரூபமா வந்து பாத்தீங்கன்னா தம் விஸ்வரூபம் சர்வத்தோமுகம், சர்வ வியாபகமா இருக்கக்கூடிய சர்வத்தோமுகம் எல்லாமா இருக்கக்கூடிய அவரை பகுதா பகுப்பிரகாரேன உபாசத்தை. பகுப்பிரகாரம்னா இந்த உலகத்துல எக்காலஜிக்கு பேலன்ஸ் கோட் பண்ணிட்டு இருக்காங்களா, தெரிஞ்சோ தெரியாமலே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விராட் உபாசனை பண்ணிட்டு இருக்காங்க. அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்களா, விராட் உபாசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏழை குழந்தைங்களுக்கு எல்லாம் எஜுகேஷன் கொடுக்குறாங்களா, விராட் உபாசனை பண்ணிட்டு இருக்காங்க. எதெல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல கர்மாக்களா நடந்துகிட்டு இருக்கோ, தெரிஞ்சோ தெரியாமலையோ, அவன் ஏத்திஸ்டா கூட இருக்கட்டும், அவன் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ விராட் உபாசனையில தான் இருக்கிறார்கள். விதவிதமான ரூபங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பகவானை ஆராதனை செய்கிறார்கள். அதுக்கு பேரு விராட் உபாசனைன்னு பேரு. அப்ப 3 விதமான உபாசனை. ஈஸ்வரனை காரணமா நான் தான் அவன் உபாசிச்சா உத்தம அதிகாரி வேதாந்தத்தினால. அது முடியாதவங்க ஹிரண்ய கர்ப்ப உபாசனை சட்டிலா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்தூலமா இருக்கிறது எது அப்படின்னா விராட் உபாசனை. இந்த 3 விதத்தில் உபாசிக்கின்றார்கள் அப்படின்னு முடியும். நாளைக்கு மீதியை பார்க்கலாம். நாளைக்கு 3 நாள் லீவ் வச்சு, சதுர்தசி, அமாவாசை, அது பௌர்ணமி, பிரதமா, நாளையில இருந்து. நாளைக்கு இருக்க கிளாஸ், நாளைக்கு வந்து காத்தால இருக்கு, காலையில
ஐயோ நாளைக்கு லீவ் போடலையா? சரி சரி சரி, அப்போ நாளைக்கு பார்க்கலாம். சரி சரி, அப்போ நாளைக்கு கிளாஸ் இருக்கு, நாளைக்கு வச்சுக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் மீதி. ஹரி ஓம் ஹரி ஓம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நமஸ்காரம். சொல்லுங்கம்மா. ஆமா 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 சொல்லுவா. இல்ல கண்ண மூடி உட்கார்ந்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவார், புத்தி இல்லைன்னு. இப்ப இல்ல சொல்லுவாங்க. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வேதாந்த மடங்கள்லாம் என்ன ஆயிப்போச்சு தெரியுங்களா? கர்மம் பண்ணுவாங்க, அதை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. பூஜைகள் அது இது ஹோமங்கள் எல்லாம் நடக்கும். அது சிருங்கேரியா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும். இப்போ சிருங்கேரி எடுத்துங்க. சிருங்கேரியில் வந்து பார்த்தீங்கன்னா சாரதாம்ப கோயிலுக்கு பின்பக்கமே ஒரு பெரிய யஜ்ஞசாலைகள் இருக்கு. அப்போ சாஸ்திரத்தில் கர்மத்தை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அப்புறம் ஞானத்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நடுவில் இருக்கிற உபாசனையை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாச்சு. யார் எடுத்துகிட்டு போயிட்டா? பௌத்த மதத்தில் இருக்கவங்க எடுத்துகிட்டு போயிட்டான். அப்ப யாரு பண்ணணும்? கண்ண மூடி உபாசனை பண்ணி. இப்ப ஓங்கார உபாசனை உங்களுக்கு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். எதுக்காக ஓங்கார உபாசனையை சொல்றதும் இல்ல பிராண உபாசனை பிராணாயாமத்தை சொல்றதும் எதுக்காகன்னா, இந்த சாதன சதுஷ்டயத்தை அடையிறதுக்கு. பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வச்சிருக்கு, முக்கியமான ஒரு சூத்திரம்லாம் வச்சிருக்கு. சமாதி உபேதக அப்படின்னு ஒரு சூத்திரமே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமதமாதிகளை அடையறதுக்கான ஒரு சந்திஸ்தானம் தான் கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் நடுவுல இருக்கிற உபாசனை. இந்த உபாசனையை நீங்க பண்ணாம கிருத்த உபாசகனா ஆகாம உங்களுக்கு சாதன சதிச்சம் கிடைக்காது. விட்டாங்க. இப்ப ஓங்கான் சுவாமிட்டு நான் இருந்திருக்கேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்ணமூடி உட்கார்ந்தாவே அவருக்கு பிடிக்காது. கண்ணமூடி உட்கார்ந்தா பிடிக்காது ஓங்கான் சுவாமி. கண்ணமூடி உட்கார்ந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, என்னப்பா என்ன கண்ணமூடி உட்கார்ற அப்படின்னுவார். ஒண்ணு வேலை செய்யணும், இல்ல அப்படின்னா வேதாந்தம் கேட்கணும். நடுவுல இருக்கிற சந்திஸ்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிட்டாங்க. அதுவும் யாரெல்லாம் வந்து இப்போ நியூ மாஸ்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் இந்த கெட்ட வார்த்தை ஆகிட்டாங்க. வைதிக கர்மங்கள் ஸ்லாக்கியமா சொல்றாங்க, கரெக்ட். அப்ப உபாசனை என்ன பண்ணீங்க? உபாசனைனால தானே சமதமா உப்பரதி திதிக்ஷா எல்லாமே கிடைக்க போகுது. அந்த உபாசனையே விட்டீங்க, அதான் கேட்க. பேசுவாங்க. ஆனா வந்து ஓங்கான் சுவாமிகிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா பேசுவாரு, ஆனா தனியா பேசும்போது ஒத்துப்பாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல போகும்போது கிரிட்டிசைஸ் பண்ணி விட்டுருவாரு. அப்ப நீங்க உபாசனையை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு எப்படி சாதனை சதுஷ்டயம் வரும்? யாரும் உபாசனையே பண்ண மாட்டாங்க. ஒண்ணு கர்மம் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு வருவாங்க. நடுவுல இருக்கிறத எடுத்தாச்சு. பார்க்கலாம். நம்ம தைத்திரியம் படிப்போம். தைத்திரியம் படிக்கும் போது இதேதான். சதுரு வியூக, நான் ஏற்கனவே சொன்னேன்ல உங்களுக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சதுரு வியூகன்னு வருது. பகவானுக்கு வந்து 4 ரூபம்: விராட்டு, ஹிரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன், சுத்த பிரம்மன். இந்த 4த்துல தான் வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகளே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலத்துல இருந்து விராட்ல இருந்து என்ன பண்ணணும்? விராட்டு தான் எல்லா கர்மங்களும். விராட்ல இருந்து என்ன பண்ணணும்? ஹிரண்ய கர்ப்பருக்கு வரணும். அதுக்கப்புறம் ஈஸ்வர உபாசனைக்கு வரணும். ஸ்டெப்பா வரணும். இல்லைன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க எங்கேயாவது நின்றுட்டு இருப்போம், நடுவில் கேப் இருக்கும், தாவ முடியாது. எடுத்தாச்சு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. ஆமா. இன்னொன்னு குரு பிரானந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஷாவாசியம் சொல்லும்போது சொல்றாரு, நம்மலாம் இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம், நமக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. 9வது மந்திரத்துக்கு மேல உபாசனையை பத்தி பேசும்போது அவர் ஓப்பனா சொல்றாரு, நம்மலாம் இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். எங்க அப்படின்னா அசோக் நகர்ல எங்கேயோ கிளாஸ் எடுக்கிறார், பப்ளிக் கிளாஸ். யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் கண்ண மூடி உட்கார முடியாது. யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சமதமாதிகள் பூர்த்தி ஆகல. அவங்கள்ட்ட போயிட்டு நம்மலாம் இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுறது? யாரும் உபாசனையே பண்றது இல்லை. இப்ப எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா உபாசனையை விட்டது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கம். கர்மத்தை பண்ணிட்டு இருக்கோம், கர்மத்தை பண்றோம். பூஜை பண்றத வந்து பாத்தீங்கன்னா விஸ்தார பூஜைகள் எல்லாம் நடக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்தா தப்புன்றோம். எப்படிப்பா இது? சாஸ்திரம் சொல்லுது
கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல வந்து உபாசனையை பத்தி சொல்றது நிர்குண பிரம்மத்தை டக்குன்னு பிடிக்க முடியாது. அதுக்காக நீ என்ன பண்ணா மெதுவா 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 உபாசனையை கொடுத்து மேல வர்றது. மாண்டூக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் ஆசிரம திரிவிதா ஞேயா, 3 ஆசிரமம் இருக்கு. மத்தியம உத்தம அதம 3 ஆசிரமம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதம் வந்து கருணையோட என்ன பண்ணுதான் உபாசனா வந்து பாத்தீங்கன்னா விதிக்கின்றது அப்படின்னு. அப்ப உபாசனைகள் எதுக்குன்னா நம்மளோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அதுக்காக அதை விட்டுட்டோம் நம்ம. இப்ப அதான் சொன்னல, இப்ப எங்கேயாவது காயத்ரி உபாசனை எங்கேயாவது போய் கேட்டு பாருங்க இருக்காது. தேடி தேடி பாத்தீங்கன்னா கூட காயத்ரி உபாசனை இந்தியா ஃபுல்லா பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருப்பாங்க. என்னோட ஆச்சரியர் மாதிரி அங்கங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்து கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். தேடி தேடி பார்த்தாலும் காயத்ரி உபாசனை இல்லை. காயத்ரி பிராணனே தெரியாது யாருக்கும். ஒவ்வொரு உபாசனைகள் அவ்வளவு மகத்துவமானது, எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. எதுக்காகன்னு தெரியல. காலம் வேற என்ன பண்ண முடியும்? அறிவு.